பூமகள் போல் திருச்செல்வி சேனை நாதம் மாறன் முதல் பதின் சுரும்பார் புனல் போதை ஏறார் மதுர கவி நாதமுனி உய்யக் கொண்டார் மணக்காலம்பி சீராரும் ஆழ வந்தார் சீராரும் ஆழ வந்தார் பெரிய நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருக்கச்சி நம்பி திருமலை நம்பி திருமாலை ஆண்டார் திருவரங்க பெருமாளரையர் மாறனடி பணிந்த யதிராசர் 74 சிம்மாசனர் பூரேஷ தாசரதி பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருநீதி பிள்ளை பெரிய வாச்சான் பிள்ளை உலகாரியன் திருமலையாழ்வார் மணவாழ யோகியின் மலப்பதங்கள் மண்ணி வாழ்த்துவார் மணவாழ யோகியின் மலப்பதங்கள் மண்ணி வாழ்த்துவார் பற்பமென திகழ் பைங்கடலுங்கன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பந்தமரும் கடலும் பற்பமென திகழ் பைங்கடலுங்கன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பந்தமரும் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவத்தல் திடுமொழிகள் நிறைந்திடும் மனித அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதல் கழல் சூடிய முடியும் மனச்சிகை முடியும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரி சுதல் கடல் சூரிய முடியும் மனச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகன் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே अक्षाब्धे सिंहरोहिण्यां सञ्जातं सद्गुणार्णवं श्रीशैललक्ष्मणमुनिं
पादाब्जसेवारतम् आत्रेयान्वय वेङ्कटार्य कृपया सम्प्राप्त वाग्वैभवम् श्रीशैलेश यतीश सुन्दरवरा सम्प्राप्त तुर्याश्रमम् श्रीयप्पन् परकाल संयमिवरं सेवे कृपामोनिधिम् श्रीयप्पन् परकाल संयमिवरं सेवे श्रीमद् परमहंस परिव्राजकाचार्य श्रीमद् வேதமார்க்க அதிஷ்டாபனாதிபதியே வேதாந்தாச்சாரிய எழுந்தொழிக்கக்கூடிய நம்முடைய எம்பாஜியர் சுவாமியினுடைய திருவிழித் தாமரைகளையே பற்றாசாக கொண்டு சுவாமியினுடைய திருவிழித் தாமரைகளிலே அடியனுடைய கிருதஜ்ஞதா பூர்வகமான தன்யவாதங்களை சமர்ப்பித்து சதமான மகோத்சவத்தினுடைய பூர்த்தியினுடைய அங்கமாக நம்முடைய அப்பன் பரகால ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய அற்புதமான இந்த மகோத்சவத்தினுடைய விஷயத்துக்காக அங்கமாக நடக்கின்ற இந்த திருநட்சத்திர மகோத்சவத்தில் உபய வேத பாராயணம் என்ன, அற்புதமான வித்வன் மணிகளுடைய உபன்யாச கிரமங்கள் என்ன, அதற்கு மேலே அற்புதமான ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோராராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் தரி ஆராதனம் என்று சொல்லப்பட்டதான அற்புதமான, அதாவது வேதத்தினாலே காட்டப்படுகின்ற தேவதைகள் அநேகம். அதிலே மிகவும் தாழ்ந்தவன் அக்னி என்றும் உயர்ந்தவன் விஷ்ணு என்றும் அந்த வேதமே அதற்கு ஒரு பதிலையும் காட்டும். அப்படிப்பட்டதான பகவத் ஆராதனங்களிலே உயர்த்தியானதான ஆராதனம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணுவுடைய ஆராதனம் தான். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோராராதனம் பரம்னு சொன்னான். அதற்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டது தஸ்மாத் பரதரம் புரோக்தம் தான். அதை காட்டிலும் மேம்பட்டது எதுனா ததியாராதனம்னா என்ன அர்த்தம்? தத்துங்கிற சப்தமானது எம்பெருமானை குறிக்கக்கூடிய சப்தம். தத்தான எம்பெருமான் அந்த வஸ்து தத்துன்னதுக்கு பேர் தத்துவமசி என்று பிரம்மசூத்திரம். தத்துவமாகிற அந்த பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பதுதான் விஷயம். அப்போ தத்துவமானது பிரம்மம் இருக்குது. அந்த பிரம்மத்தை சேர்ந்தவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ததியர்கள்னு பேர். தத்து ததியர் என்று பேர். அந்த பிரம்ம விசாரத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், பிரம்மத்தை பற்றிய விசாரத்தினாலேயே செய்து தன் வாழ்நாளுடைய முழுவதையும் பொழுதுபோக்குபவர்கள் என்று இருப்பவர்கள் எவர்களோ அவர்களுக்கு ததியர்கள் என்று பேர். அப்படிப்பட்டதான ததியர்களுடைய ஆராதனம் அப்படிங்கிறது மிகவும் உயர்த்தி, அது விஷ்ணுவுடைய திருவாராதனத்தை காட்டிலும் உயர்த்தியானது என்று சாஸ்திரங்கள் காட்டுகின்றன என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த விஷயம், இதில் ரொம்ப முக்கியமான இந்த மடத்தினுடைய அற்புதமான பெருமை வைபவம். ஒன்றான எம்பாஜியர் சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லியே மாளார். அப்படிப்பட்ட வைபவம் உடையவர் அந்த சுவாமி. அவருடைய வைபவத்தை எவ்வளவு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் சொல்லி முடிக்கவே முடியாது. ஒரு புருஷாயுசு கூட போகாது ஒன்றான எம்பாஜியர் கைங்கரியத்தை சொல்கிறதுக்கு. இதில் இந்த உபன்யாச கிரமம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். அதில் நம்முடைய சுவாமி ஜீயர் சுவாமி காரப்பங்காடு என்கிறதான ஸ்ரீ கிராமத்தோடு உண்டானதான சம்பந்தத்தோடு கூடியவராக நம்முடைய சுவாமி எழுதியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம சுவாமி மட்டுமே இல்லை, இன்றைக்கி சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்னாச்சார சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான 99% இருக்கக்கூடிய வித்வான்கள் அத்தனை பேரும் இந்த பரம்பரையிலே அன்வைத்தவர்களாகத்தான் எழுந்துள்ளிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடியேன் இன்னைக்கு சொல்ல போகின்றதான ஒரு முக்கியமான விஷயம், இந்த கரப்பங்காடுடைய பரம்பரையிலேயே இதில் இந்த பரம்பரைக்கு என்ன ஒரு தனித்த பெருமை அப்படின்னு அப்படின்னு முதல்ல சொல்லிவிடுறேன்.
சங்கிரகமாக தான் சொல்ல முடியும். மணவாள மாமனிகள் காலத்திற்கு பிறகு அவரிடத்திலிருந்து காலக்ஷேபம் கேட்ட பரம்பரை அப்படின்னு தொடர்ச்சியாக வரக்கூடிய பெருமை என்பது காரப்பங்காடினுடைய பரம்பரைக்கு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காரப்பங்காட்டு பரம்பரையினுடைய 6வது தலைமுறையிலே அவதரித்தவர் சிங்கபெருமாள் சுவாமி என்கிற ஒரு சுவாமி. அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிங்கபெருமாள் சுவாமி அப்படிங்கிறவர் யார் என்ன அப்படின்னு. நம்முடைய சுவாமியினுடைய ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் காரப்பங்காடு வெங்கடாச்சார சுவாமின்னு திருநாமம். அவருடைய பிதாமகர் தாத்தா. அவர் தன்னுடைய பேரனை ஸ்ரீகிருத்த புத்திரனாக கொண்டவர். அந்த சுவாமி சிங்கபெருமாள் சுவாமி அப்படிங்கிறவர் தான் நம்முடைய இந்த சம்பிரதாயத்தினுடைய அனுஷ்டானத்தெல்லாம் முதலிலே, அதாவது அந்த சுவாமியினுடைய காலம் எப்போவுமே ஒரு கிரந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது பிரபந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பக்திரு வைலட்சண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பக்திரு வைலட்சண்யம், அந்த சுவாமி எப்படிப்பட்டவர்னு சொல்லணும். அப்புறம் அந்த சுவாமியினுடைய கிரந்தங்களை பற்றி விஷயங்களை சொல்லணும். அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லணும். முதல்ல பக்திரு வைலட்சண்யம். இப்போ அடியன் இன்னைக்கு சொல்ல போகிற அதாவது விஷயம் ஒன்றும் சங்கிரகமாக அப்படி அங்கங்கே சும்மா ஏதோ ஒன்று சொல்ல போகிறேன். இந்த கிரந்தத்தை பற்றி ஒரு அறிமுகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடியன் போட்டேன். இல்லைனா இப்போ இந்த நூலெல்லாம் பிரகாசமே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கொடுத்து இப்போ இனிமேல். அப்படி பார்த்த பொழுது இந்த சுவாமி, அதாவது முதல்ல நாம் எம்பார்ஜியர் சுவாமி ஒன்னான சுவாமியின் இடத்துல ஆரம்பிப்போம். இந்த ஒன்னான சுவாமியும் காரப்பங்காடு சிங்கபெருமாள் சுவாமியும் ஒரே காலத்திலே எழுந்தருளி இருந்தவர்கள் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னான சுவாமி பெரியவர், 32-34 வயசு பெரியவர். அதுக்கப்புறம் அவர் வந்தவர். சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒன்னான சுவாமியினுடைய காலம் 1805 1882. அது அவருடைய காலம். சிங்கபெருமாள் சுவாமியுடைய திருவவதாரம் 1856. அதுலேருந்து 1934 வரைக்கும் சிங்கபெருமாள் சுவாமி எழுந்துள்ளார். அது சிங்கபெருமாள் சுவாமியினுடைய காலம். இந்த சிங்கபெருமாள் சுவாமி யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். காஞ்சிபுரத்தில் இருந்த பெரியவர்கள் எல்லாரும் சேதுவுக்கு அங்கிருந்து ஒரு யாத்திரை போகிறார். அப்படி போயிட்டு வரும்பொழுது மன்னார்குடிக்கு வந்திருந்து அங்கே ராஜகோபாலனை சேவித்திருந்த பொழுது அந்த இடத்துல அப்போ பெரியவராக எழுந்துள்ள ஒரு சுவாமிக்கு ராத்திரி ஒரு சொப்பனம் சாதிக்கிறார் பெருமாள். யார் சொப்பனம் சாதிக்கிறார்? தேவ பெருமாள் சாதித்து ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்துல அடியன் எழுந்தொழி இருக்கிறேன் என்று சொப்பனம் சாதிக்க அந்த இடத்தை திருப்பி எடுத்து பார்த்த உடனே அங்கே அற்புதமான தேவப்பெருமாளைய திருமேனி அவளுக்கு கிடைக்கும். உடனே அதை எங்கு கிடைத்ததோ அந்த இடத்திலே பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று பண்ணப்பட்டதுனாலே கார் அப்பன் காடு என்று சொல்லப்பட்டதான பஞ்சகிராமம்னு சம்பிரதாயத்தை விவரித்து சொல்லுவாள். அந்த இடத்துல அதை பிரதிஷ்டை பண்ணுறா. அதே மாதிரி தேவப்பெருமாள், பெருந்தேவி தாயார் எல்லாருமே காஞ்சிபுரம் தேவி தேசத்தை சேர்ந்தவா. இங்கிருந்து அங்கே போயிட்டு இருந்து அது மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஊரை உண்டாக்கி அந்த இடத்துல இருந்து அங்கேயே கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறாள். இது மாமனிகள் காலத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் நடக்கிறது. அங்கிருந்து அந்த பரம்பரையை ஆரம்பித்து மாமனிகளிடத்தில் காலக்ஷேபம் கேட்டதான ஓரான்வழி பரம்பரையிலே அன்பயித்த பெருமை இந்த காரப்பங்காடு பரம்பரைக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது தொடர்ச்சியாக விடாமல் வரக்கூடியதான ஒரு பரம்பரை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதில் சிங்கபெருமாள் சுவாமி என்பவர் 6வது தலைமுறை. ஆழ்வார் எற்றைக்கும் ஆண்டாள் எற்றைக்கும் 7 பிறவின்னு சொல்கிறார். எந்த தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கின்னு சொல்கிறார். 7 விடாமல் ஒரு வம்சத்திலே விட்டு பக்தாளோ வந்துட்டாள் அப்படின்னு சொன்னால் அவளால் லோகத்துக்கு பெரிய க்ஷேமம் ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் அந்த 7ங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். அது 7 பிறவிகள் ஆனாலும் சரி, அதான் 7 பிறவின்னு சொல்கிறா, 7 தலைமுறைன்னு சொல்கிறது இந்த மாதிரி. அதில் சிங்கபெருமாள் சுவாமி 6வது தலைமுறையிலே வந்து அவதரித்தவர் அப்படிங்கிறது தெரியும். சிங்கபெருமாள் என்ன என் சிங்கப்பிரான் என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்கிறார் ஆழ்வார். நிருசிம்மனுடைய திருநாமத்தை அவருக்கு வைத்திருக்கிறார். இது சிங்கபெருமாள் சுவாமியை பற்றி. அவர் காரப்பங்காட்டில் எழுந்தொழி இருந்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்து திருவரங்கமான நகரம் எழுந்தொழி வந்து திருவரங்கத்தில் பெரியதான ஒரு வித்வத் கோட்டியோடைய பல பேருக்கு அங்கே காலக்ஷேமம் சாய்த்து கொண்டு அங்கே எழுந்தொழி இருக்கிறார். அதுக்கப்புறம் இங்கே சென்னைக்கும் வர, ஆனால் ஊரை விட்டு வரமாட்டேன் காரப்பங்காடு அவரை. அதுக்கப்புறம் அவரை பற்றி சரித்திரத்தை கூட சொல்கிறாள். அவளுக்கு இங்கே ஸ்ரீபெரும்புதூர்லையும் திருவரங்கத்திலையும் ஒரு திருமாளிகை வாங்கி கொடுத்து அவள் இங்கேயே எழுந்தொழி இருக்கணும் பிரார்த்திக்கிறாள். ஆனால் சிங்கபெருமாள் சுவாமி காரப்பங்காடு விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அபிஷ்ட வரதராஜனுடைய கைங்கரியத்தை தவிர வேறொரு கைங்கரியம் நமக்கு இல்லை என்று அந்த ஊரை விட்டு வரமாட்டேன் என்று சிங்கபெருமாள் சுவாமி எல்லா கியாதி லாப பூஜைகள் எல்லாம் துறந்து
அந்த கிராமத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லி அங்கேயே எழுந்தொழி இருந்தவர். சகல சாஸ்திரம் அல்ல. சிவபெருமாள் சுவாமி இந்த சாஸ்திரம் அவருக்கு தெரியாதுன்னு ஒரு சாஸ்திரம் அவர் கிடையாது. ஜோதிஷம் தெரியும், சங்கீத சாஸ்திரம் தெரியும், வேதாந்தங்கள் தெரியும், சகலமும் அறிந்தவர். அந்த நாளில் எந்த திவிதேசங்களில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை சிங்கபெருமாள் சுவாமி இடத்துல தான் போய் விண்ணப்பித்து தீர்ப்பித்துக் கொள்வாளாம், பெரியவாழலாம். அப்படிப்பட்ட ஒரு பெருமை சிங்கபெருமாள் சுவாமிக்கு, அந்த பெருமை அற்புதமான ஒரு பெருமை உண்டு. ஆக அவர் ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினவர் அப்படின்னு வருஷம் சொல்லிட்டேன். ஆங்கில சகாப்தம் பிரகாரம் 1856 அப்படின்னா இன்றைக்கி என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்படி அவதாரம் பண்ணினவர். திருநாடு அலங்கருக்கு 1934 வருஷம். 78 திருநட்சத்திரங்கள் இந்த நிலவர்களே எழுந்துள்ளிருந்தவர் சுவாமி. அதுக்கப்புறம் இல்லை அவருடைய ஆச்சாரியன் அந்த நாளில் இன்னொரு பெரிய சுவாமி ஒருத்தர் எழுந்தார். அவருக்கு புளியங்குடி ஜீயர்னு பேர். அந்த சுவாமி இடத்துல ஒரு ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள் எல்லாம் காலக்ஷேபம் போட்டு ரொம்ப பிரசித்த வித்வான். அந்த நாளில் நம்முடைய ஒன்னான எம்பாஜி சுவாமியுடைய சரித்திரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த புளியங்குடி ஜீயர் சுவாமியுடைய பிரஸ்தாவங்கள்லாம் அந்த ஜீயர் சுவாமியுடைய வைபவத்தில் சொல்லப்படும். அப்படிப்பட்டவர். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமே இல்லை, இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் போனேன்னா கோரதம்னு இருக்குது. அந்த கோரதத்துக்கு பக்கத்தில் ஒரு பாடசாலை இருக்கும். கோழக்குடி சிங்கமையங்கார் பாடசாலை அப்படின்னு ஒரு பாடசாலை ஒன்று இருக்கும். அந்த கோழக்குடி சிங்கமையங்கார் சுவாமி, அதுக்கப்புறம் திருக்கண்டபுரம் பட்டப்பா சுவாமின்னு ஒருத்தர். இப்போ உபன்யாசம் எல்லோரும் பண்ணுறோம் இல்லையா, இந்த உபன்யாசம் முன்னாடி நாள்லாம் உபன்யாசம்லாம் கிடையாது, கிரந்த காலட்சேபம் அப்படின்னு தான் பண்ணுவாள். இந்த உபன்யாசத்தை எல்லாருமே கோவிலை விட்டுட்டு லௌகீகமான வித்யோகங்களுக்காக பழப்புக்காக போக ஆரம்பித்த உடனே இவெல்லாம் என்ன பண்ணா, கடைசியில் எங்களுக்கு எதுவும் ரகசியார்த்தங்கள்லாம் அறிய முடியாமல் போயிடுத்து, எங்களுக்கு சொல்வதற்காக ஏதாவது சங்கரமாக சாரமாக சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்போ திருக்கண்ணபுரத்தை ஒரு சுவாமி எழுந்துடுங்க. இந்த சுவாமிக்கு பட்டப்பா சுவாமின்னு பேர். அவர்தான் முதலிலே இந்த உபன்யாச கிரமம் என்பதை ஆரம்பித்து வைத்தவர். இதுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான். திருக்கண்ணபுரம் பட்டப்பா சுவாமி தான். அந்த திருக்கண்ணபுரம் பட்டப்பா சுவாமி அமைச்சு கொடுத்த அந்த வழியில் தான் அதுக்கப்புறம் அனங்கராச்சார சுவாமிக்கா எல்லா சுவாமிகளும் அதுக்கப்புறம் அந்த உபன்யாசங்கிறதான பரம்பரையை வந்து லௌகிக்கத்தை இருக்கவாலும் பகவத் விஷயம் அனுபவிக்க வேணும்ங்கிறது. அதுக்கு முன்னாடி மடங்களை தாண்டி ரகசிய கிரந்தங்களோ மற்றவெல்லாம் வெள்ளனா யாரும் சொல்ல மாட்டா, சொல்கிற வழக்கம் அந்த நாளில் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட உடனே எல்லோரும் அனுபவிக்க வேணும் என்கிறதான ஒரு உயர்ந்த எண்ணத்தினாலே ஆரம்பித்தது. அந்த திருக்கண்ணபுரம் பட்டப்பா சுவாமி சிங்கபெருமாள் சுவாமியோட அத்தியந்த சிஷ்யர். அதெல்லாம் இப்போ சொல்லணும். அதுக்கப்புறம் திருமலை திருப்பதியில் இதுக்கு ஒரு 4 பட்டத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமி வந்துட, சாது ராமானுஜாச்சார சுவாமின்னு ஒரு சுவாமி. அந்த சுவாமியும் சிங்கபெருமாள் சுவாமியினுடைய சிஷ்ய வர்க்கத்தை சேர்ந்தவர். அதை தவிர வனமாவன மடத்தினுடைய 25வது பட்டத்தில் எழுந்தொழியிருந்தவர் சின்னகலியன் சுவாமின்னு பேர். இன்றைக்கி திருவல்லிக்கேணியில் போனாலும் அரசமர் சனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் இருக்குது பாருங்க, அந்த மண்டபத்தை கட்டினவர் அந்த சின்னகலியன் சுவாமி தான். அந்த 25வது பட்டம் சின்னகலியன் சுவாமியும் சிங்கபெருமாள் சுவாமியினுடைய சிஷ்ய வர்க்கங்களிலே சேர்ந்தவர். அதற்கப்புறம் சுவாமி காலத்தை எழுந்தொழிந்தவர். இப்போ திருவாதிரைக்கு எம்பெருமானார் எங்கள் முன்னாடி ஒரு மண்டபத்தை எழுறார், தாயாசனத்துக்கு முன்னாடி ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தை தூணை எண்ணினா மொத்தம் 24 தூண் இருக்கும். அதுக்கு காயத்ரி மண்டபம்னு பேர் அமைச்சு அந்த மண்டபத்தை நிர்மாணம் செய்தவர் காரப்பங்காடு தேசிக வரதாச்சார் சுவாமி என்கிற சுவாமி. அவரும் சிங்கபெருமாள் சுவாமியினுடைய சகாத்தியாய் அவள்லாம். அவர் அப்போ வந்திருந்து அவள்லாம் அந்த வந்த உடனே பண்ணிட்டு இந்த இடத்த செய்யணும் என்பதற்காக எம்பெருமானார் பிரத்யேகமாக எழுந்தொழி திருமஞ்சனம் கட்ட வேணும் என்பதற்காக அந்த காரப்பங்காடு தேசிக வரதாச்சார சுவாமி அந்த காயத்ரி மண்டபம்னு சொல்லக்கூடிய 24 மண்டபம் தயார் சந்திக்கு முன்னாடி படிக்கட்டு நேக்கோட இருக்கும் பாருங்க. சுவாமி திருவாதிரைக்கு இப்போ அங்கே எழுதி தான் திருமஞ்சனம் ஆறுது. அந்த மண்டபத்தை அவர் கட்டிவர் அந்த சுவாமி. அதுக்கப்புறம் திருநாராயணம் கோவிந்தப்பங்கார் சுவாமி. இந்த பேர்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, ஏன்னா பேர்லாம் காலையில் சொல்கிறது நமக்கு சுகுருத்தம். அது மாதிரி அதுக்கப்புறம் திருவரங்கத்தை உத்தமசீலி ரங்கசுவாமி எங்கார் சுவாமின்னு ஒரு சுவாமி இவாள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த மடத்திலேயே ஒரு சுவாமி எழுந்தொழி இருந்தார், அயோத்தி ராமானுஜ ஜீயர் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுந்தொழி இருந்தார். அந்த சுவாமிக்கு காரப்பங்காட ஜீயர்னு திருநாமம். அந்த சுவாமியும் சிங்கபெருமாள் சுவாமியோட சிஷ்ய வர்க்கத்திலே சேர்ந்தவர். சிங்கபெருமாள் சுவாமியிடத்தை காலக்ஷேபம் செய்தவர் அயோத்தி ராமானுஜ ஜீயர் சுவாமி. சுவாமியுடைய திருவரசு பக்கத்தில் அயோத்தி ராமானுஜ சுவாமியுடைய திருவரசு அங்கே இருக்குது. அவரும் அந்த சுவாமியினுடைய சேர்ந்தவர். அதை தவிர பகுக்குடும்பி வரதாச்சார சுவாமி, சீனிவாசாச்சார சுவாமி, சேரன். இது என்ன ஒரு முக்கியம் இந்த கருப்பங்காடு பரம்பரை தேவான்னா, இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் தனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 20 பேரை தயார் பண்ணிட்டு போடுவாங்க. இதுதான் இந்த பரம்பரைக்கு உண்டானதான ஒரு பெரியதான ஒரு பெரிய பெருமை. அந்த மாதிரி சிங்கபெருமாள் சுவாமியை விதைச்சிட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர்களை உருவாக்கிட்டு போயிட்டார் சிங்கபெருமாள் சுவாமி. அந்த 40-50லேருந்து பிடித்து கொண்டு அந்தந்த பரம்பரையில் ஒருத்தராக வளர்ந்தார். அதில் அப்புறம் கருப்பங்காடு சுவாமி பரம்பரை, வெளுக்குடி சுவாமி, சதாபிஷேகம் சுவாமி,
புலனோக்கம் பாஷ்யக்கார சுவாமி மாதிரி நிறைய பேர். அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த பரம்பரை அப்படியே பிரிஞ்சு எல்லாம் சிங்கபெருமாள் சுவாமியினுடைய அனுகிரக விசேஷம்தான். அந்த சிங்கபெருமாள் சுவாமி ஆரம்பித்து வைத்ததனுடைய அந்த ராசி அது அப்படியே அந்த பரம்பரையானது அடுத்த காலட்சேப பரம்பரையானது அப்படியே தொடர்ந்து வரக்கூடியதான அற்புதமான விஷயம். இது காரப்பங்காடு சிங்கபெருமாள் சுவாமிக்கு உண்டானதான ஒரு தனித்த பெருமை. இந்த சுவாமி பற்றி இன்னும் நிறைய சொல்லணும். அவகாசம் அனுகுணமாக 1 ஹவரில் செய்யணும், முடிக்கணும் என்று இருக்கிறதுனால, ஏன்னா விஷயம் சொல்லணும். அதனால் பக்திரு வைலட்சணியம் இது. சிங்கபெருமாள் சுவாமியுடைய வைலட்சணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அடியன்னு சொல்லிட்டேன். அதுவும் இந்த சுவாமி, இதில் சிங்கபெருமாள் சுவாமிக்கு என்ன ஒரு பெரிய பெருமை அப்படின்னு கேட்டால், இந்த சிங்கபெருமாள் சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய காலத்தில் பல திவிதேசங்களில் பல பேர் பலவிதமான சூக்ஷ்மமான சந்தேகங்களை கேட்டு அனுப்புகிறார். நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறது. தர்மசாஸ்திர விசாரமாக சம்பிரதாயபரமான பல விஷயங்கள் அவளுக்கு சந்தேகம் ஏற்படும். அப்படி சந்தேகம் ஏற்படும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கபெருமாள் சுவாமி இடத்துல போய் கேட்பான். அப்போ சிங்கபெருமாள் சுவாமி என்ன பண்ணுவோம், இது மாதிரி பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணுறது, ஒரு குறிப்பு எழுதி அனுப்பிகிட்டே இருப்பார். இது இந்த இடத்துல கேள்விக்கு இது பதில் இது இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இது இருக்குன்னு பிரமாணபூர்வமாக எழுதி அவர் அனுப்பிச்சுட்டே இருக்கார். இப்படியே வந்த பொழுது பார்த்தோடனே அது என்ன ஆகிடுத்து, அதுவே கிட்டத்தட்ட எங்கேயாவது போச்சுன்னா ஒரு 300-400 ஓலைச்சுவடி வந்துடுத்து சுவாமி எழுதி அனுப்பிச்சது. இந்த சந்தேகத்தை எழுதி அமைச்சதான ஓலைகளே பெருசாக ஆகிடுத்து. இது பல இடங்கள்லேருந்தும் பல திவிதேசங்களில் பல பேர் கேட்ட கேள்விகள் இதெல்லாம். இதுக்கு பதில் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது சிங்கபெருமாள் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய இந்த ஸ்ரீமடத்தினுடைய ஒன்னான எம்பார்ஜிய சுவாமி அருளி செய்த 100கணக்கான கிரந்தங்கள், அந்த 100கணக்கான கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களைய கொண்டே தன்னுடைய கிரந்தங்களில் பிரமாணத்தை காண்பிக்கிறார். அதுதான் அவருடைய பெருமை. அந்த ஒன்னான எம்பாஜியர் சுவாமியினுடைய மகத்தான ஒரு பெருமை. அவருடைய பல கிரந்தங்கள் எல்லாம் மேற்கோள் காண்பிச்சும் அவர் எழுதுகிறார் சமகாலத்தராக இருப்பதினாலே. அப்படி பண்ணியிருந்த பொழுது இந்த ஊருக்கும் சிங்கபெருமாள் சுவாமி எழுந்தொழி இருக்கிறார், இந்த மடத்தில் இங்கேயும் எழுந்தொழி இருக்கிறார். இங்கேயும் இருந்து கொண்டு ஒன்னான எம்பாஜிய சுவாமியுடைய எழுந்தொழி இருந்து கிரந்தங்களை அரங்கேற்றம் பண்ணுறார். அதில் சிங்கபெருமாள் சுவாமி அருளி செய்த முக்கியமான கிரந்தம் என்பது ஸ்ரீராமானுஜ சித்தாந்த பிரகாசிகை என்னும் ஒரு நூல் அப்படின்னு ஒரு கிரந்தத்தை அருளி செய்கிறார். சித்தாந்தம் அப்படின்னா என்ன, ஸ்ரீராமானுஜனா நமக்கு புரியுறது. சித்தாந்தம்னா என்ன அர்த்தம், அந்தம்னா என்ன அர்த்தம், முடிவுன்னு அர்த்தம். ஆதி அந்தம்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்தம்னா முடிவு. சித்தாந்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறுதியானது, நிஷ்கர்ஷம். அதாவது இதுக்கு மேலே இதில் எதுவும் இல்லை, இதுதான் கடைசி என்ன சொல்லப்பட்டது எதுவோ அதுக்கு சித்தாந்தம்னு பேர். இப்போ ராமானுஜருடைய சம்பிரதாயத்தினுடைய சித்தாந்தம், அதை பிரகாசிக்கை, அதை பிரகாசம் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு நூல் என்ன, அதுக்கு திருநாமம் சூட்டி ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த பிரகாசிகை என்ன அந்த கிரந்தத்துக்கு பேர். அந்த நாளில் இப்போ நம்ம முதல்ல பிரிட்டிஷ்காரை விட்டு போகிறோன்னே அந்த பேப்பர் ஸ்கிரிப்ட் வந்தபோது அந்த நாளில் என்ன பண்ணால் சம்பிரதாயத்தில் மாத இதழ்கள் போட ஆரம்பித்தான். அப்படி வந்த பொழுது அந்த நாளில் ஹரிசமய திவாகரம்னு ஒரு பத்திரிக்கை, அப்புறம் ஸ்ரீராமானுஜ சித்தாந்த வைஜெயந்தின்னு ஒரு பத்திரிக்கை. இதெல்லாம் 1901 1912-14 வந்த கிரந்தங்கள். இதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் 120 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்ததான கிரந்தங்கள். இந்த சிங்கபெருமாள் சுவாமி என்ன பண்ணுறாரு, இப்போ எல்லாம் கேட்ட உடனே சுவாமி இந்த மாதிரி இந்த கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் எழுதி வச்சார் இல்லையோ, இதை தொகுத்தே ஒரு நூலாக சுவாமி எங்களுக்கு கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அப்போ அந்த மாதிரி கேட்டதான எல்லாத்தையும் தொகுத்து ஸ்ரீராமா சித்தாந்த பிரகாசிகை என்று பண்ணி அந்த ஹரிசமய திவாகரம் என்கிறதான பத்திரிகையில் மாதம் ஒரு 10 பக்கத்துலேருந்து 20 பக்கம் இந்த கிரந்தத்தை அதில் போட ஆரம்பித்தார். ஆனால் அந்த கிரந்தம் அந்த ஹரிசமய திவாகரம் என்பது அடியேன் இன்னைக்கு சொல்கிறது யார்கிட்டையும் கேட்க முடியாது, யாரும் சொல்லவும் மாட்டார். அதையும் சொல்லிவிடுறாரு. 10 வருஷம்தான் அந்த புஸ்தகம் வந்து. அதனால் சித்தாந்த பிரகாசிகை என்ன எடுத்து அந்த பாதியோடு அப்படியே நின்று போயிடுச்சு. அப்போது ரொம்ப பெரியவாள்லாம் கஷ்டப்பட்டா, ஐயோ இவ்வளோ பெரியதான கிரந்தம் இப்படி நின்று போச்சு, அந்த பத்திரிகை இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு. அது அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா 1984 காரப்பங்காடு பெருமாளுடைய சம்பரோஷம் நடந்தது. அப்போ காரப்பங்காடு பெருமாள் சம்பரோஷம் நடந்த போது 84 காரப்பங்காடு சுவாமி, நம்முடைய ஜீய சுவாமியுடைய ஆச்சாரியரான காரப்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருக்குமார், மூத்த திருக்குமார் சிங்கராச்சாரிய சுவாமின்னு அவருக்கு பேர், யாரும் சேவிச்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த சிங்கராச்சாரிய சுவாமி என்ன பண்ணார், அப்போ அந்த 84 என்ன பண்ணார், சுவாமி எழுதி வச்ச மீதி இருந்த ஓலைகள்லாம் தனியாக எடுத்து கொடுத்து இந்த புஸ்தகத்தை எப்படியாவது பூர்த்தி பண்ணி இதை பதிப்பிச்சுடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது மொத்தத்தையும் கொண்டு வந்து யாரிடத்துல கொடுத்தாருன்னா நம்முடைய ஜீயர் சுவாமி எடுத்து அதை கொடுத்தார். அப்போது நம்ம ஜீயர் சுவாமி என்ன பண்ணார்,
ஏற்கனவே ஹரிசமய திவாகரத்தில் வந்ததான விஷயங்கள், இன்னும் ஏட்டில் எழுதப்பட்டு வெளியில் வராமல் இருந்ததுகள், இவைகளெல்லாம் தொகுத்து அப்போ நம்ம சுவாமி தினமணியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தினமணியில் சுவாமி உதவி ஆசிரியராக அப்போ அங்கே எழுந்துள்ள இருந்தார். இது வந்த உடனே அவர் என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு திருப்பி இவர்கிட்ட ஒப்படைச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ள அந்த புஸ்தகத்தை எல்லாத்தையும் ஒன்றா கோத்து அதை பிரித்து அதை ஒரே புத்தகமாக சுவாமி முதலிலே பதிப்பித்த புஸ்தகம் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த பிரகாசிகை என்பதான கிரந்தம். இதை அடியேன் அன்றைக்கி தான் சொல்லணும். எம்பார்ஜிஎஸ் சுவாமியுடைய வைபவம்னு அன்றைக்கி போட்டிருக்க அன்றைக்கி தான் இதை சொல்லணும். ஆனால் இன்றைக்கி சிங்கபெருமாள் சுவாமி பற்றி சொல்லணும்னா சிங்கபெருமாள் சுவாமிக்கு நம்ம சுவாமி என்ன கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் அதில் உயிரான விஷயம். ஆக காரப்பங்காடு சிங்கபெருமாள் சுவாமியோட ஸ்ரீராமானுஜ சித்தாந்த பிரகாசிகை என்கிற கிரந்தத்தில் உண்மையிலேயே பிரகாசிக்க வைத்தவர் நம்முடைய சுவாமி தான். அவர் 1984 அந்த காரப்பங்காடு சம்பரோஷனத்தும் போது பதிப்பிச்சு அதை வெளியிட்டார். அந்த இடத்துல வெளியிட்டார். 84 15 ரூபா அந்த புஸ்தகத்தோட விலை. அந்த நாள் அது கிடைக்காது. ஆனால் போட்டதே மொத்தமே 100 தான் போட்டார். அப்போது அவர் பெரிய சுவாமி காரப்பங்காடு சுவாமி திருக்குமார் சிங்கராச்சார சுவாமி அடியனுக்கு ஒரு காப்பி கையில் கொடுத்துருந்தார். சின்ன பையனாக இருந்த போது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாருங்க, இன்றைக்கி அது எப்படி பரிமளிக்கிறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அவர் ஏதோ பார்த்துட்டு கொடுத்துருந்த போது அந்த புஸ்தகத்தை அடிய கிட்ட கொடுத்து வைத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சிங்கராச்சார சுவாமின்னு பேர் சுவாமி குமார். அப்போது அந்த மாதிரி பண்ணி அதை முதலே படித்தார். அதை பண்ணி முடித்த உடனே அதுக்கு ஒரு முன்னுரையும் முதல்ல எழுதுறார். அதில் முன்னுரை எழுதும் பொழுது சுவாமியை பற்றி எழுதுகிறார். இந்நூலை வெளியிடுவதாக மிக மிக குறுகிய காலத்தில் முடிவு செய்து சுமார் 1 மாத காலத்தில் இந்நூறு வெளிவந்துள்ளது. இக்கட்டுரைகள் நூலுடிமாக வெளிவருவதில் உறுதுணையாக இருந்தவர் ஸ்ரீ உவே குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் சுவாமி. இந்நூலை பல அலுவலர்களுக்கும் இடையே சோதித்து திருத்தி உதவியர். இந்நூல் 1 மாத காலத்திற்கு பொறுப்பை ஏற்று ஊக்கத்துடன் செய்து முடித்தவர். அடுத்தது அடியன் சுவாமி எடுக்க ஜி ரங்கராஜன் சுவாமி அடியன் சார் ஜி ரங்கராஜன் சுவாமி. அந்த புஸ்தகத்தை சுவாமி இன்றைக்கி அவர் எழுதிருக்கார். அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண போது பிரிண்டர்ஸ் அவர் இந்த முதல்ல என்ன இது அவருக்கு அந்த மாதிரி இன்றைக்கி வேறு அது ஒரு சன்னிவேசம் மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அந்த ஜி ரங்கராஜன் சுவாமி அப்படின்னு போட்டு அதை பப்ளிஷ் பண்ணது என்பதான விஷயத்தை சொல்லி அச்சிட்டதுன்னு சொல்லி 1984 வருஷத்தில் அபிஷ்ட வரதராஜ பெருமாளுடைய அற்புதமான சம்பரோக்ஷண வைபவத்தில் அந்த சித்தாந்த பிரகாசிகை என்பதான கிரந்தம் பதிப்பிக்கப்பட்டது. அப்படிங்கிறது இப்போது பக்திரு வைலட்சண்யம் எடுத்து பிரபந்த வைலட்சண்யம் இப்போ சொல்லிட்டுருக்கேன். விஷய வைலட்சண்யம் சொல்ல போகிறேன். இந்த வைலட்சண்யம் இந்த புஸ்தகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இது மொத்தம் 106 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரந்தம் 106 சாப்டர்ஸ் இதில் இருக்குது. ஒரு விபாகமும் ஒரு பகுதியும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கக்கூடியதான ஒரு விஷயம். அதில் ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்த கேட்குறாங்க. அதுக்கு மங்கள ஸ்லோகங்கள்லாம் முதல்ல பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே இது எப்படி ஆரம்பிக்கிறார், ஒரு சின்ன பேரை மட்டும், ஏன்னா 106 சொல்லி அடியனால் பண்ண முடியாது, முக்கியமான பேர்களை மட்டும் முதல்ல சொல்லுறேன். அப்புறம் அதில் ஏதாவது 2 எடுத்துன்னு சொல்கிறேன். இதில் ஒரு விஷயம் சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார், எப்போவுமே ஒரு கிரந்தம் ஆரம்பித்தா மங்களச்சரணம், அந்த நூல் விக்ரம், அதாவது எந்த குறைவும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு அந்த நூலுக்காக நூல் எம்பெருமானை பற்றி தான் ஒரு ஸ்துதி பண்ணணும். இவளுக்கு தேவபெருமான் தான் பிரதான தேவதையாக இருப்பதனால தேவபெருமானை பற்றி தான அற்புதமான மங்கள ஸ்லோகங்கள் இதில் 3 ஸ்லோகங்கள் பண்ணப்படுறது. அதில் சொல்கிறார், வாரணாச்சார சிரோபூஷ விபூஷணம் வாரணார்த்தி ஹரணைக்க தீட்சிதம் வாரணாந்தகம் உதார வைபவம் வாரணாயி விபதாம் உபாஸ்மஹே. என்ன ஒரு வாரணசைலன் என்ன அத்திகிரி எம்பெருமானுக்கு திருநாமம் தேவபெருமாளுக்கு அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது என்ன விஷயத்தை சொல்லி அதுக்கடுத்ததான மகத்தம் ஸ்ரீயம் மகத்தீம் ஸ்ரீயம் நகா பெருந்தேவி தாயாரை பற்றி ஒரு மங்கள ஸ்லோகம் பண்ணுறார். அதற்கப்புறம் ஜெகதாச்சாரியரான சுவாமியை பற்றினா ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சம்பிரதாயத்தில் சுவாமின்னா அவர் ஒருத்தர் தான், மற்ற எல்லாருமே ஆசாமியில் தான். சுவாமிங்கிற சப்தம் எம்பெருமானார் ஒருத்தருக்கு தவிர அவர் யாருக்குமே கிடையாது. ஏன் இதை அடிக்கடி சொல்லணும்னா, சுவாமின்னா என்ன அர்த்தம், ஸ்வம்மை உடையவனுக்கு பேர் தான் சுவாமின்னு பேர். ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம். சொத்தை உடையவன் சுவாமி. இவருக்கு தான் சொத்து. எந்த சொத்து, உபய விபூதி ஐஸ்வர்யம்ங்கிற சொத்து இவருக்கு தான் பெருமாள் கொடுத்துருக்கார். இவர் ஒருவர் தான் சுவாமி. மற்றவாடெல்லாம் சுவாமின்னு சொல்லிட்டு உபச்சார வழக்கு, பகவான் எல்லாரையும் சொல்கிற மாதிரி. பெருமாளுக்கு தான் பகவான்னு பேர். ஆனால் எல்லாரையும் பகவான் ஏதோ ஒரு வழக்கு உலக வழக்கு சொல்கிறதால, இப்போ சேஷாத்ரி எனக்கு பேர்,
திருவேங்கடமுடையானுக்கும் சேஷாத்திரின்னு பேர். அந்த சேஷாத்திரி இந்த சேஷாத்திரி ஒன்றாயிட முடியுமா? அந்த மாதிரி வச்சுக்கணும். உங்கள் பேரும் அந்த மாதிரி தான். அதனால் இது உபச்சாரத்தை சொல்கிறது. உண்மையிலேயே சுவாமிங்கிறவர் சொத்தை உடையவர் அவர் ஒருத்தருக்கு தான். இந்த ஊரில் ராமானுஜரோ எம்பரும் அந்த பேர்லாம் சொல்ல மாட்டா. சுவாமி தான் எங்கள் பேர். சுவாமி உற்சவம் அவ்வளோதான். சுவாமி உற்சவம் தான் இந்த இடத்துல திருநாமமே தவிர அவர் பேரை சொல்லலாம் நமக்கு வழக்கமே கிடையாது. சுரூபம் தெரிஞ்சவர்கள் பேரெல்லாம் சொல்ல மாட்டார். சுவாமிங்கிற விஷயம் தான் சொல்லுவாள். அதனால் அதுக்கப்புறம் குவலய முவேதத்தின் ஸ்வகோபிகி குமுதி மதாந்ததமோ நிராச தக்ஷா ரஷேத்து குசலம் சதாமதீஷ யஜனிகரோ யதி சார்வபௌமநாமா. யதி சார்வபௌமன், யதிகளுக்கெல்லாம் தலைவனாக ராஜனாக இருக்கக்கூடியவனான அந்த எம்பெருமானாருடைய எதிராசருடைய திருவடித்தாமரை வணங்கி இந்த நூலை ஆரம்பிக்கிறேன் என்று மங்களச்சரணம் பண்றார். அதற்கு அடுத்தது அவருடைய அபராவதாரமாக காட்டப்படுகின்றவரான மணவாள மாமனியுடைய அற்புதமான விஷயம். எத் வாணி வைகரீம் தாம் ஷடரிபூ பணித்தி வியாக்கிரியா கேபி லோலாம் ஸ்ருத்வா சித்ராகுலாந்த கரணைஹமுதா ரங்க சர்வம் சஹேஷா ஸ்ரீசைலேசேத்யாதி பத்யம் புத சதசி ஜகௌ பால பாவேன சோயம் பூம்னா சர்வாதிசாயி வரவர முனிராட்டு ஆஸ்திரணீதாம் ஸ்ரீயம் நா என்று ஒரே பெருமை மணவாள மாமனுக்கு உண்டான பெருமை. மணவாள மாமனுக்கு என்ன பெருமை? ஜெகதாச்சாரியருக்கு கூட இல்லாத ஒரு பெருமை அவருக்கு பெருமை. என்ன பெருமை அப்படின்னா, கடல் சூழ்ந்த மந்துலகம் வாழ மணவாள மாமனே என்னும் ஒரு நூற்றாண்டிரும் அவருக்கு தான் சொல்கிறோம். ராமானுசரே நூற்றாண்டிரும், கூற தாழ்வாரே நூற்றாண்டிரும், எம்பாரே நூற்றாண்டிரும் உண்டானா கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி. இந்த பூர்வபக்ஷங்கள்லாம் இங்கே கேட்குறா. அவர் ஒருத்தருக்கு தான். திராவிட வேதத்திற்கு அவர் பண்ணின உபகாரம் அவரை போல இனி யாரும் செய்ய முடியாது என்று நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்த மந்திரம் அவருக்கு. மற்றவாளுக்கெல்லாம் தனியன். மணவாள மாமணிகளுடைய தனியன் மட்டுமல்ல, அது மந்திரம். எங்க மந்திரம்னா என்ன? ரகசியமா சொல்றா. ஸ்ரீசைலேச தயாபாத்ரம் குணார்ணவம் பிரவண்ணம் யம் வம் நம்னா பீஜாட்சரம்னு வேறு மந்திரசாஸ்திரங்கள் இதெல்லாம் பெருசு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தனியன் இருக்கு. ஆனால் மந்திரம்னு எப்போ வரும்? பெருமாள் வாயிலுன்னு வந்தால் தான் அதுக்கு மந்திரம்னு பேர். மற்ற எல்லாம் தனியன்னு பேர். இந்த பீஜாட்சரத்தோடு ஸ்ரீங்கிற அமிர்தாட்சரத்தோடு சேர்ந்து நம்பெருமாளே வந்து இருந்து சொன்னதான ஒரு ஏற்றம் மாமுனிகள் ஒருவருக்குத்தான் செய்யப்பட்டிருக்கிறதுனால அத்தனை பேரும் என்ன பண்ணுறோம்? ஒருமடராக மணவாள மாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டில்னு எம்பெருமானாருக்கு கூட இல்லாத ஒரு பெருமை நம்பெருமாள் கொடுத்துருக்காருங்கிறதான பிரதானத்தினாலே அவருடைய தரியனை அவருக்கு இதை சொல்கிறார். இந்த முதல் மங்களச்சரணத்தை இந்த விஷயத்தை சாதிக்கிறார் சிங்கபெருமாள் சுவாமி. இதை சொல்லி இப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த நூல் ஆரம்பிக்கப்பட வேண்டிய விஷயங்களை சொல்லி முடிக்கிறார். இப்போ மங்களச்சரணம் ஆயிடுத்து. இந்த நூலை 2 விதமாக பிரிக்கிறார்னு சொல்கிறார். முதல்ல ஒரு விஷயமா சங்கரமாக சொல்கிறார். பிரத்யக்ஷாதி பிரமாண நிரூபணம்னா அதை எடுத்து சொல்லி நிர்தாரணம் பண்ணுறது. இப்படித்தான் என்று சொல்வதற்கு நிரூபணம்னு பேர். பிரத்யக்ஷாதி பிரமாணம் இது ஸ்ரீபாஷ்யத்தினுடைய வைக்கிறதுல சொல்கிறது. பிரத்யக்ஷத்தாலே, அனுமானத்தாலே, சப்தத்தாலே. பிரத்யக்ஷம்னா என்னது? கண்ணால் பார்க்கறது தான். இப்போ மாயைன்னு ஒரு சொல். இந்த இந்த பிரகரணத்தை சின்னதாக சொல்கிறேன். மாயை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. மாயைன்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம்? எல்லாமே மாய, உலகமே மாய, வாழ்வே மாயம் அப்படின்னு தானே உலகத்தை சொல்கிறோம். நம்முடைய பெரியவாழ் மாயைனா அப்படி சொல்லலை. மாயை என்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மாயைனா அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த தோற்றத்திலிருந்து மாறி வேறு ஒரு தோற்றம் கொள்வது எதுவோ அதுக்கு மாயைன்னு பேர். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இந்த இது இருக்குது. இப்போ இது இருக்குது, இப்படி வச்சுப்போம். இந்த பாக்ஸ் இருக்குது. இது என்ன ஆகும்? ஒரு 50 வருஷம் 100 வருஷத்தை போய் இது என்ன ஆகிடும்? ஏதோ பொடியாக போய் ஏதோ மண்ணோட மண்ணாக போயிடும். திருப்பி அந்த மண்ணில் வந்து கலந்து வேற ஒரு பொருளாகி இது பரிமளிக்கும். அப்போ இது சூன்யமாக மாறாது. இந்த வஸ்து இல்லாமல் போய்டுறதா? உலகத்தில் எம்பெருமானாலே படைக்கப்பட்ட எந்த பொருள்களும் இல்லாமல் போகவே போகாது. அது என்ன ஆகும்னா தன்னுடைய உருவத்தை தான் மாற்றிக்கொள்ளுமே தவிர மூலப்பொருள் அப்படியே இருக்கும். இந்த எம்பெருமான் செய்கின்ற இந்த லீலைக்கு தான் மாயைன்னு பேர். ஆனால் இதை தெரியாமல் என்ன பண்ணுறா? எல்லாமே சூன்யம், நம்ம ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மாயை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாயை இது அல்ல. அப்போ அது பிரத்யக்ஷாதி பிரமாண நிரூபணம் என்று ஒரு கிரந்தத்தை சொல்கிறார். அதுக்கடுத்து சப்த பிரமாண விசேஷ நிரூபணம். சப்தம்னா என்னது? இப்போது அடியன் சொல்கிறேன், இங்கே எல்லோரும் கேட்குறோம். இப்போ கேட்குறது என்ன பண்ணுறது? இந்த சப்தங்கள் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல பரவி அப்படியே ஒலிச்சு உங்கள் இடத்துல போய் நாடம் உள்ளே போய் ஒலிக்கிறது. இந்த சப்தங்களினாலே இப்போ நமக்கு என்ன சித்திக்கிறது? சுவாமின்னு இப்போ ஒரு சப்தம் சொன்னார். உடனே எல்லாரும் என்ன பண்ணுறேன்? சொன்ன உடனே கை கூப்பிடுறேன், சுவாமியை நினைக்கிறேன், சேவிக்கிறேன், ஆனந்தப்படுறேன். இப்போ இது எதனால் ஏற்படுறது? சப்தத்தினாலே ஏற்படும்.
இதான் சப்த பிரமாணம்னு பேர். இப்போ நான் சொல்கிறதுனால உங்கள் இடத்துல போய் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீர்கள், அந்த சப்தத்தினாலே எம்பெருமானாரை உணர்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். அதனால் இது ஒரு சப்த பிரமாணத்தில் இது ஒரு முக்கியம். இதுக்கப்புறம் சப்தம்னா என்னங்கிறது கொண்டு போகிறா. அப்போது இதை மாதிரி கண்ணாலே பார்த்து தெரிந்து கொள்வது, அதுக்கப்புறம் பர்த்த சொல்லி காதாலே கேட்டு தெரிந்து கொள்வது, அதுன்னு சப்த பிரமாண நிரூபணம் சொல்கிறார். அதுக்கப்புறம் வேதம்னா என்ன, இன்னும் வேதத்துடைய பெருமை. அடுத்தது 4வது விபாகத்தில் 5வது விபாகத்தை வேதத்துடைய பெருமை என்ன. ஏன்னா வேதம் என்பது ஒருத்தரால் இயற்றப்பட்ட நூல் கிடையாது, அது அனாதியானது. திவ்ய பிரபந்தம் மாதிரி தான். இப்போ நாமெல்லாம் என்ன இந்த புஸ்தகத்தை ஒரு விஷயம் சுவாமி சாதிக்கிறது. இப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தை பற்றி நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும், முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் அருளி செய்தது, 2ஆம் திருவந்தாதி பூதத்தார் பண்ணது, திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்தது, அப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதில் சிங்கபுராண சுவாமி எழுதுகிறார், இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் வேதத்தை போலே அனாதி. இந்த யுகத்திலே இவர்களை கொண்டு எம்பெருமான் இந்த பிரபந்தத்தை லோகத்துக்கு கொடுத்துருக்கானே தவிர இவர்கள் பிரவர்த்தகர்கள் அல்ல இது சொல்றார். அப்போ வேதம் எப்படி அனாதியோ திவ்ய பிரபந்தமும் அதே மாதிரி அனாதியானது. அப்போ இந்த இடத்துல கலியுகத்தை என்ன பண்றார், நம்மாழ்வாருடைய திருவாக்கி, அது ஆழ்வாரே சொல்றார், யானாய் தன்னைத்தான் பாடி தென்னாம் என்னும் என்னம்மா திருமாலின் சோலையானை. ஆழ்வாரத்தை போய் கேட்டார், திருவாய்மொழி 1000 பாடினே உட்காந்து கஷ்டம் புக்கெல்லாம் வச்சு எழுதினாரான்னா, நான் எங்கே பாடினேன், அவன் திருமாலின் சோலை எம்பெருமான் தன்னைத்தானே பாடிக்கணும்னு ஆசைப்பட்டான், எங்குள்ளே வந்து உக்காண்டான், அவனாக பாடினா முடிச்சுட்டு வெளில போயிட்டான். அப்போ அந்த பாட்டை பாடினது யாருன்னா எம்பெருமான் தான் பாடினான், நான் ஒன்றும் பாடவில்லை. யானாய் தன்னைத்தான் பாடி என்று சொல்லப்படுறது. அப்போ திருவாய்மொழிக்கு நமக்கு தெரிஞ்சது நம்மாழ்வார் தான் பிரவக்தர்னு நம்ம சொல்கிறோம். ஆழ்வார் என்ன சொல்கிறார், நான் இல்லைன்னு அவர் சொல்கிறார். சிகுராள சுவாமி என்ன சொல்கிறார், நான் இல்லைன்னு நம்மாழ்வாரே சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா இது திராவிட வேதமாக இருப்பதனால அந்த வேதத்துக்கு என்ன பெருமை உண்டோ அந்த வேதத்தை எப்படி ஓரோரு ரிஷிகள் மூலமாக முனிவர்களும் மூலமாக எம்பெருமான் பிரவர்த்தித்தானோ அதுபோல இந்த வேதத்தையும் இந்த யுகத்திலே இப்படிப்பட்ட ஆழ்வார்கள் மூலமாக பண்ணினானே தவிர இது மாயை என்று சொல்லக்கூடிய சூன்யத்தினுடைய காரியம் அன்று. புரியுதா? ஆனால் திவ்ய பிரபந்தம் இருக்கும், திடீர்னு ஒரு 200 வருஷம் காணாமல் போயிடும். இது மாதிரி வரும், அது ஒரு சர்க்கிள். இதெல்லாம் நம்ம பெரியவா எழுதுறா. சன்னதிகளில் திடீர்னு பார்த்தேன்னா 100 பேர் செவிப்பா, அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு யாருமே இருக்க மாட்டான், திருப்பி ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு 100 பேர் வருவாங்க. இதெல்லாம் எம்பெருமானுடைய லீலைகள்னு எழுதுறார். இந்த மாதிரி ஆனால் அந்த வேதம் அழிஞ்சிடாது. எம்பெருமானை ரட்சித்து எப்போ வெளியிடணுமோ அதை வெளியிட்டே தீருவான் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ வேதத்துடைய பெருமை தெரிஞ்சாதான் திவ்ய பிரபந்தத்துடைய பெருமை என்னன்னு தெரியும். அதனால் வேதத்துடைய பெருமை, அப்புறம் இதிகாச புராணங்களுடைய பெருமை, திவ்ய பிரபந்தம் பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய பெருமை, இதெல்லாம் ஒரு பிரிவு சொல்லிட்டே வர. அப்புறம் வேதத்தில் எத்தனை பாகுபாடு இருக்குது, வேதத்தை அடியொற்றி வந்த வேதாந்தங்கள் உபனிஷத்துக்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அடுத்ததான ரகசிய கிரந்த பிரஸ்தாவம். இதை மட்டும் அடியன் முதல்ல இப்போ சொல்கிறேன். ரகசிய கிரந்த பிரஸ்தாவத்தை வரும்போது அந்த பிரகரணத்தில் ஒன்னான எம்பார்ஜிய சுவாமி அருளி செய்த ரகசிய கிரந்தங்களிலிருந்து பல பிரமாணங்கள் சித்தாந்த பிரகாசிகளை மேற்கோளாக காட்டுகிறார் சுவாமி. ஏன் எம்பார்ஜிய சுவாமியோட விஷயத்தை காண்பித்தார் அப்படின்னு ஒரு கேள்வி. இங்கே அப்படியே ஒன்னான எம்பார்ஜிய சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லவே முடியாது. அவரோட வைபவத்தை ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வேண்டாம், இந்த பின்னாடி இருக்க அந்த படத்தை பார்த்தாலே அவரோட வைபவம் தெரிஞ்சிடும். அவர் என்ன போட்டிருக்காரு, அண்டத்தினுடைய விஷயத்தை புராணங்களினுடைய ஸ்மிருதிகளினுடைய அடிப்படையிலே முதலிலே வரைந்தார் அந்த சுவாமி. இந்த பாருங்க, அந்த இடத்துல இருக்குது பார்த்தா, அந்த இடத்துல பிரம்மாண்டம்னு இருக்குது பாருங்க. அது இந்த இடத்துல முதல்ல ஒன்று இருந்தது, இப்போ எங்கே எனக்கு தெரியல. அது அதை தான் வரைஞ்சி திருப்பி அதை பெருசாக அதை ஆக்கினார். இது முதல்ல, ஆமாம், இது முதல்ல என்ன பண்ணியிருந்தார் சுவாமி, வாழப்பட்ட இலையில் இது வச்சுட்டு இருந்தான். அது வந்து மாடாமல் அப்படியே இருக்கும்னு சொல்லி அந்த நாள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கார் எம்பார்ஜிய சுவாமி. இந்த பிரம்மாண்டம் எப்படிப்பட்டது, இப்போ அதில் நாம் ஒரு குட்டி புள்ளி, அந்த புள்ளிக்குள்ளே ஒரு புள்ளியில் உட்காந்துருக்கோம். இதுதான் பிரம்மாண்டத்தினுடைய பிரதானம். இது முழுக்க எம்பார்ஜியர் சுவாமி சிங்கராஜ சுவாமி என்ன பண்ணுறார், வேதாந்தங்கள் புராணங்கள் ஸ்மிருதிகளை கொண்டு ஆராய்ந்து அதன் அடிப்படையில் இதை வரைந்தார். இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பிரமாணம் சிங்கபெருமான சுவாமி இந்த இடத்துல ரகசிய கிரந்த பிரஸ்தாவத்தில் வரும்பொழுது ஒன்னான எம்பார்ஜியர் சுவாமி இப்படி அருளி செய்வார் என்ற விஷயத்தை இந்த கிரந்தத்தை மேற்கோள் எடுத்து காண்பிக்கிறார். அப்படி அந்த கிரந்தங்கள்லாம் சொன்னால் ரொம்ப அவகாசம் 1 மணி நேரம் இருக்கிறதுனால அதனால் ஒரு நூலை பற்றி ஒரு அறிமுகம்னு நம்ம வச்சுப்போம். அப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதுதான் அந்த பிரம்மாண்டம் என்பது. இது இதுவரைக்கும் யாராலையும் பண்ணவே பண்ணாததான விஷயம், பண்ணவும் முடியாது. தேவப்பெருமாளுடைய விஷயத்துக்கு கிருப்பை இருப்பதனால அவளுக்கு அது சித்திச்சுது.
அதை பார்த்து ரசிக்கிற அளவு கூட நமக்கு சக்தி இல்லை, நாம் அவ்வளோ மக்கா இருக்கோம். அதனால் அவள் அவ்வளோ சிரமப்பட்டவர்கள் அவளுக்கு பெருமாள் காண்பிச்சதை அவள் பிரத்யட்சமாக நமக்கு ஆக்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி கூட நமக்கு இல்லை, அக்கறையும் இல்லை, புரிஞ்சுக்கிற சக்தியும் இல்லை, அக்கறையும் இல்லை. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடியனை பொறுத்த வரைக்கும் அக்கறையும் இல்லை, இருந்திருந்தால் அதை அப்படி இருக்க முடியாது. இந்த மாதிரி சிங்கப்பெருமாள் சுவாமியும் ஒன்னான சுவாமியும் பண்ணின கைங்கரியங்கள் அபரிமிதம். இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணுறார். அதுக்கப்புறம் வரிசையாக சொல்கிறார். அப்போ ஏதாவது ஒன்று சொன்னோடனே அப்போ என்ன பண்ணி கேட்குறா, சுவாமி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் வேதத்தில் இல்லையே, இதிகாசத்தில் இல்லையே, புராணத்தில் இல்லையே, ஸ்மிருதியில் இல்லையே, நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறே அப்படின்னு ஒன்று சொல்கிறான். இப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ தீபாவளி அன்றைக்கி வருது. இப்போ தீபாவளி நம்ம என்ன பண்ணுறோம், காத்தால ஏந்து விடுறாரோம். அந்த நாளில் தீபாவளினா காத்தால 2 மணிக்கு ஏந்துருவா இல்லையா? இந்த நாள் 6, 7 மணி ஆனாலும் ஏந்துக்க மாட்டேங்கிறா. அதனால் காத்தால ஏந்துக்கணும், 2:30 மணிக்கெலாம் ஏந்துக்கணும். 3லேருந்து 4 மணிக்குள்ளே என்ன பண்ணுவோம், தீத்தா மாடுங்க குளிச்சுடணும். குளிச்சு முடிச்சுட்டே என்ன பண்ணுவா, உட்கார வச்சுட்டு காத்தால ஏந்த உடனே என்ன பண்ணுவா, முதல்ல வெத்தலை பாக்கு கொடுப்பா. எத்தனை காத்தால 4:15 மணிக்கு. இங்கே இருக்கவாளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது, எனக்கெல்லாம் சின்ன வயசில் கொடுத்துருக்கா. 4:15 மணிக்கு வெத்தலை பாக்கு கொடுப்பா, ஒரு லேக்கியம் கொடுப்பா. இப்போ ஒரு கேள்வி கேட்டா, இந்த தீபாவளி அன்னைக்கு காத்தால வெத்தலை பாக்கு சாப்பிடுன்னு எங்கே இருக்குது, லேக்கியம் சாப்பிடுன்னு எங்கே சொல்லியிருக்கு? இது ஏன் வந்து இப்போ தீபாவளி உலகமே கொண்டாடுறது, அவள்லாம் வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது இல்லையே, அவள்லாம் லேக்கியம் சாப்பிட்றது இல்லையே, காத்தால 4 மணிக்கு ஏந்து எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்கிற சித்தாந்தம் அவளுக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சிங்கப்பெருமாள் சுவாமிக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. இது என்ன இருக்குது, இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது யாரோட அனுஷ்டானம் அப்படின்னு. இந்த மாதிரி வேறு சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய அத்வைதிகளிலோ மாத்வர்களிலேயோ தீபாவளி பண்டிகைங்கிறது வந்து சங்கராச்சாரிய மடத்தில் அவளுக்கு பண்டிகையே கூடாது சங்கராச்சாரியருக்கு. ஆனால் தீபாவளி அன்றைக்கி மட்டும் அவள் எண்ணெய் தேய்ச்சி புது வஸ்திரம் கட்டிக்கணும்னு அவளுக்கு இருக்குது. தீபாவளியை அவளுக்கும் உண்டு, தீபாவளி பண்டிகை கொண்டாடாமல் இருக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்குன்னு அந்த அத்வைத்த சன்னியாசிகள் கூட என்ன பண்ணிக்கிறா, எண்ணெய் தேய்ச்சின்னா நீ புது வஸ்திரம் கட்டிப்பா. அவளுக்கு கூட தீபாவளி உண்டு, நமக்கு எல்லாம் உண்டு. அவளுக்கு இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு தீபாவளி மஸ்ட்டு நிச்சயமாக பண்ணி ஆகணும்னு சொல்லிடு. இப்போ வெத்தலை பாக்கு காத்தால் 4 மணிக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். ஒரு நெருப்பை பிடிச்சி நம்ம கம்பி மத்தாப்புன்னு சொல்கிறோம், அதனால ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி கையில் வச்சுக்கணும்னு அன்றைக்கி ஒரு பிரமாணம். அதை தான் நம்ம அப்படி செய்கிறோம். அது பேர் என்ன பேர், தீப ஆவலின்னு பேர். ஆவலினா வரிசை, தீபங்களின் வரிசை. நம்ம கார்த்திகை தான் தீபாவளி, கார்த்திகை அன்றைக்கி தானே தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். தீபாவளி அன்றைக்கி தீபத்தை ஏற்றி வைக்கிறோம், அன்றைக்கி முழுக்க எழுதி வைக்கிறோமே. இது ஒருத்தர் சுவாமி சிவகுமார சுவாமிகிட்ட போய் கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன அப்படின்னு. யாரோ கேட்டோடனே அவள் என்ன சொன்னா, இதெல்லாம் சிட்டாச்சாரம்ப்பா, பெரிவா பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா பெரிவா பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் இதை எடுத்துக்கலாமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு சிவகுமார சுவாமி வந்து சொல்கிறார், பெரிவா பண்ணது தான், ஆனால் பெரிவாளும் என்ன பண்ணுவா, தான் தோன்றித்தனமாக ஒன்றை பண்ண மாட்டாள். பெரிவாள் இதற்கு பிரமாணமாக காட்டுவது பாஞ்சராத்திரம், ஸ்ரீ பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தில் ஸ்ரீபிரஷ்ட சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதை இருக்கிறது. அந்த சம்ஹிதையில் இந்த தீபாவளி உற்சவத்தை எப்படி கொண்டாட வேணும் என்று பிராட்டி இந்திரனுக்கு பிரம்மாவுக்கு சொல்கிறார். ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதம் பெருமாடத்தை கேட்டு சொல்கிறார். அப்போ இந்த தீபாவளி உற்சவத்தை பற்றி சொல்லும்பொழுது காத்தால எழுந்து இப்படி மங்கள ஸ்நானம் பண்ணி இந்த மருந்தை பண்ணி எனக்கு அமுது பண்ணி அதை நீங்களும் உட்கொண்டு வெத்தலை பாக்கையும் அடைக்காய் அமுது பண்ணி நீங்கள் சாப்பிட்டு புது வஸ்திரம் கட்டிண்டு போக்கியமான திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு திருப்பணியாரங்கள்லாம் பண்ணி எனக்கு கண்ட்ரோலை பண்ணி சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டியது என்ன ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறத உத்தேசிச்சுத்தான் ஸ்ரீ வைஷ்ணவரோட எல்லோரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடின்னு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ பாருங்க, இந்த தீபாவளி பண்டிகைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதுன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? ஏதோ நரகாசுரம் வதம் பண்ணினான், நரகன் பண்ணினான் அப்படின்னு ஒன்று சொல்கிறா, நிறைய தேவதாந்திரமான கதைகள்லாம் சொல்கிறாளே தவிர தீபாவளிக்கு காத்தால ஏந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுக்கோ லேக்கியம் சாப்பிட்றதுக்கோ புது வஸ்திரம் கட்டிக்கிறதுக்கோ இனிமேல் தைரியமாக பண்ணலாம் வருவோம். இனிமேல் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இனிமேல் லேக்கியம் வந்து விலை ஜாஸ்தினோ வஸ்திரம் கட்டிக்காமல் இருக்கக்கூடாது, அவசியம் பண்ணிக்கணும். நம்முடைய சம்பிரதாயத்தை எல்லாமே கொண்டாட சொல்லியிருக்கிறது தானே, கொண்டாட்டம் தானே நம்முடைய சம்பிரதாயம், அதுதானே நமக்கு முக்கியமான வாழ்க்கை. இதை சொல்கிறார். அதனால இந்த பாஞ்சராத்திரத்திலையும் இப்படிப்பட்ட விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கிறதுனாலே இதுதான் நமக்கு மேலையார் செய்வனகள் என்று சொல்லப்பட்டிருப்பதனால சிஷ்டாச்சார பிராமான்ய பிரஸ்தாவதுகு என்று ஒரு பிரகரணம் பண்ணி சிஷ்டருடைய அனுஷ்டானம் கூட பெரியவர்களுடைய நூல்களை கொண்டு ஆதாரமாக சொல்லப்பட்டதை அன்னி தான் தோன்றித்தனமாக சொன்னது அல்ல. அதுதான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் இது ஆண்டாள் பிராட்டி அருளி செய்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார். இது ஒரு பிரமாணம். அடுத்த ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, சுவாமி 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லியிருக்கு, அதில் ராமானுச நூற்றந்தாதி சேர்ந்ததா சேரையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு அனுப்புறார்.
அதுக்கு ஒரு பெரிய பதில் எழுதுறார். ராமானுஜ நூற்றந்தாதி 4000 கணக்கில் சேராதது. ஏன் சேராததுங்கிறதுக்கு பிரமாணங்கள்ல நிறைய சொல்றார். இது ஒரு தனி சாப்டர், தனி விஷயம், இது தனியாக. ஆனால் நம்பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இதை தான் திருச்செவி சாற்ற வேண்டும் என்று பிரத்யேகமாக தன்னுடைய சப்தாவரண மகோத்சவத்தை அன்னைக்கு மற்ற எல்லா வாத்திய விசேஷங்களையும் நிறுத்தி இதை தான் கேட்க வேண்டும் என்று நியமித்த விட்டுபடியாலே அன்றிலிருந்து இந்த ராமானுஜ நூற்றந்தாதிங்கிறதான பிரபந்தமானது 4000 சேர்ந்தது நம்பெருமாள் நியமனத்தாலே. எப்படி நம்பெருமாள் நியமனத்தாலே ஸ்ரீசைலச தயாபாத்திரமோ மந்திரமோ அதுபோல ராமானுஜ நூற்றந்தாதி இதில் உண்டானது என்ன விஷயத்தை சொல்ல. ஏன்னா கேள்வி கேட்குற என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஆழ்வார்கள் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். ஆழ்வார்கள் அந்த எந்த யுகத்தன்னவா இதை பண்ணிருக்காருனா இப்போ அமுதராக தானே பண்ணியிருக்கார் ராமானுஜ நூற்றந்தாதி. இது எப்படி 4000 வரும்? அவள் நித்திய சூரிகள் கிரமத்தில் வராளா, நித்திய சம்சாரிகள் கிரமத்தில் வராளான்னு கேள்வி. பெரிய விசாரங்கள்லாம் பண்ணுறார், பெரிய பெரிய விஷயங்கள் விசாரங்கள்லாம் பண்ணிட்டு ஆழ்வார்களும் தங்களை பற்றி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து பல பிறப்பு பிறந்திருக்கேன்னு தங்களை நித்திய சம்சாரியாக தானே சொல்கிறாள். தேவரி நித்திய சூரின்னு சொல்கிறது, ஆழ்வார்கள் நித்திய சூரிகளா நித்திய சம்சாரிகளா என்ன கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே அந்த கேள்விகளுக்கு இந்த இடத்துல பதில் சொல்லும்போது இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை பற்றியதான விஷயங்களை பற்றி சொல்லி முடிக்கிறார். அப்போ அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டான், அப்போ 4000 திவ்ய பிரபந்தம்னு 4000 இருக்கே, 4000க்கு பாட்டு நிறைய சேரலையே, கம்மியாயிடுச்சேன்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், 4000 என்பது இப்போ திருவாய்மொழி 1000னு பேர். திருவாய்மொழி 1000 பாட்டாக இருக்குது, 1092 பாட்டு இருக்குது இல்லையா? அப்போ 1000க்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம 1000 தானே சொல்கிறோம், திருவாய்மொழி 1000 தானே சொல்கிறோம். 1000ற்கு கூடவோ குறவோ இருப்பதை 1000 என்று சொல்வது என்பது லோகத்தினுடைய வழக்கு. இப்போ பெருமாளுக்கு சஹஸ்ரநாமம் இருக்குது, பெருமாளுக்கு 1000 நாமம் தான் இருக்கா? அவனுக்கு எல்லாமே அவன் நாமம் தான், சர்வநாம சப்தம். எந்த சொன்னாலும் அவனுக்கு மைக்குன்னு சொன்னால் கூட அவன் பேர் தான். அவன் சொல்லாத அவனோட திருநாமத்தை சொல்ல முடியாத எழுத்துக்களே இருக்கவே முடியாது. அப்போ எதை சொன்னாலும் எம்பெருமான சொன்னதான். ஆனாலும் ஒரு 1000 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்கா மாதிரி இதில் 1000 என்பது குறைக்கிறதுக்கு விஷயம் கிடையாது என்று சொல்லி அதை பற்றிதான விஷயங்களுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துடைய வழக்களை பற்றி என்ன என்பதை பற்றி விஷயத்தை பற்றி எடுத்து சொல்லி முடிக்கிறார். இப்போ அடுத்த திருப்பி ஒன்று கேட்குறார். அடுத்த ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஸ்ரீவைஷ்ணவ வழக்கில் புராணங்கள்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேள்வியை கேட்டு அனுப்புகிறார். புராணங்களில் உண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு புராணம் ஸ்கந்தனை பற்றி சொல்கிறது, ஒரு புராணம் ருத்ரனை பற்றி சொல்கிறது, இப்படியெல்லாம் இருக்கே, இந்த புராணங்களை நம்மளால் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ அதுக்கு சிவபெருமான் சுவாமி எழுதி அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாருன்னா, புராணங்களை 18 புராணங்கள் முக்கியமானவைகள். அந்த 18 புராணங்களை 3 விதமாக பிரித்து கொள்ளணும். ஒரு 6 புராணத்தை சாத்விக புராணம் என்பர், ஒரு 6 புராணத்தை ராஜச புராணம் என்பர், இன்னொரு 6 புராணத்தை தாமச புராணம் என்பர். இந்த சாத்விக புராணம் முழுக்க எம்பெருமானை பற்றியது, ராஜச புராணம் முழுக்க பிரம்மா இந்திரன் அக்னி முதலானவர்களை பற்றியது, தாமச புராணம் முழுவத ருத்ரனை பற்றியதான மற்ற தேவதைகளை பற்றியது தாமச புராணம். இது அடியேன்னு சொல்லலை, வேத வியாசரே இதை தன்னுடைய கிரந்தங்களில் மத்ஸ்ய புராணத்தை சொல்லியிருக்கா. இதை ஜெகதாச்சாரியர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே லகு சித்தாந்தத்திலே பூர்வபக்ஷத்திலே எடுத்து காண்பிச்சிருக்கிறார் என்று சிவபெருமான் சுவாமி இதை எடுத்து காண்பிச்சு சாத்விக புராணம்தான் பிரபன்னர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபாதேயங்கள், அந்த சாத்விக புராண பிரகாரம் நாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி, அதனால் அதை கேட்டு முடித்த உடனே அடுத்த கேள்வி கேட்குறார். அதுக்கு உடனே சுவாமி பதில் சொல்கிறார். அதுக்கு தான் பதில் சொல்லிட்டார். அப்போ வேதத்துடைய அர்த்தத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதுதான் லோகாச்சாரியர் சூத்திரம் பண்ணிவிட்டார, வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே என்று சொல்லியிருப்பதனால வேதத்தினுடைய அர்த்தத்தை ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு தான் நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுதான் சீவச்சரபூஷண திவ்ய சாஸ்திரத்துடைய பெருமையான முதல் பெருமையாக காட்டப்பட்டது என்று சொல்லி அதை ஒரு பிரகடனமாக சொல்லி முடிக்கிறார். அப்புறம் புராண விவேச்சனம், புராணங்களை பற்றி சொல்லி முடித்து அடுத்த ஒரு கேள்வி கேட்குறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இது அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அடியன் முடிச்சுடுறார். 100 அடியன் முழுக்க சொல்ல முடியாது. பாஷா நிரூபணம்னு ஒரு பிரகடனம் எழுதுகிறார் சுவாமி. பாஷா நிரூபணம்னா என்ன அப்படின்னு உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டு அனுப்புகிறார். என்ன கேள்வி அனுப்புகிறார்? இப்போ சுவாமி என்ன சொல்லிட்டார், எம்பெருமான ஸ்ரீபாஷியில் மத்ஸ்ய புராண வச்சனம் காட்டுறார். தாமச புராணத்தில் கூட பெருமாளை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு வச்சனத்தை எம்பெருமானார் எடுத்து காண்பிக்கிறார். இதை சொல்லி முடிச்சோடனே அவளுக்கு எழுதி ஆரம்பிச்சோடனே அவள் என்ன பண்ணுறா, ஒரு கேள்வி கேட்குறா. சுவாமி, அந்த மத்ஸ்ய புராணத்திலேயே இன்னொரு விஷயம் இருக்கேன்னு என்ன அப்படின்னு அவர் சிவபெருமான் சுவாமி கிட்ட வருது. அவர் அதில் கேட்குறார்,
அவர் எழுதி அனுப்பிச்சு என்ன பண்ணுறார், சம்ஸ்கிருதம் வந்து தேவ பாஷைன்னு பேர், அது மேன்மையுடையது. ஆனால் தமிழ் பாஷை வந்து அப்படி தேவ பாஷையாக இருக்காதான்னு நமக்கு தெரியலை. ஆனால் தமிழ் பாஷையில் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை எப்படி பிரமாணமாக நம்ம கொள்ள முடியும்? அந்த பெருமை இதுக்கு இருக்க முடியாது. என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டு அனுப்புகிறார். உடனே அதுக்கு பதில் சொல்கிறார். அதுக்கு அவர் பிரமாணம் எழுதினார். என்ன பிரமாணம் எழுதி காமிக்கிற கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, நீர் சொன்ன எம்பெருமானார் சொன்னதான மத்ஸ்ய புராண வச்சனத்திலேயே ஒரு சொல்றது, ஹரிகீர்த்தி வினைவான்யாத்து பிராமணேன நரோத்தமஹா பாஷாகாரம் நகாதவியம் தஸ்மாத் பாபம் துவயாகிருதம் என்று மத்ஸ்ய புராண வச்சனத்தின்படி. அந்த இடத்துல ஒரு கதை வருது. அந்த கதையில் என்ன சொல்கிறான், ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ஒரு தேசத்து ராஜா, அந்த ராஜா இடத்துல ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரிய வேதம் படித்தவர். அவர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு எம்பெருமானை பற்றி என்ன பண்ணிவிட்டார்னா தமிழில் பாட்டு பாடிவிட்டார், தமிழில் ஏதோ ஒன்று பாடிவிட்டார். உடனே அந்த ராஜா என்ன பண்ணிவிட்டான், அவர் காதுக்கு போயிடுது. எம்பெருமானை பற்றியதான உயர்ந்த மொழியில் தானே பேசணும், சாதாரண இதில் பேசக்கூடாது, இவன் பேசிவிட்டான், அதனால் இவனை சிரச்சேதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே ராஜா என்ன பண்ணிட்டான், அவனை அடிச்சுன்னு வாங்கும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுறான், நீ இந்த மாதிரி வந்து தவறான பாஷையில் எம்பெருமான உயர்த்தியானது தான் செய்யணும், இல்லை நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் உடனே அவன் பதில் சொல்கிறான். என்ன பதில் சொல்கிறான்னா, ராஜன்னு நான் தப்பு பண்ணலை, ஏன் அப்படின்னு கேட்டால், தமிழிலே ஸ்துதி பண்ண வேண்டும் என்றால் பெருமாளை தவிர வேறு யாரும் ஸ்துதி பண்ணக்கூடாதுன்னு புராணம் சொல்கிறது. தமிழ் பாஷை மாயவனுக்கு மட்டுமே ஏற்பட்டதான பெருமையாக இருப்பதினாலே அங்கே என்ன வச்சனம் காட்டிருக்கிற, ஹரிகீர்த்தி வினைவ அந்நியத்து பிராமணேன நரோத்தமஹா. அவன் சொல்கிறான் ராஜா இடத்த, ஏ ராஜன்னு, நீ சொல்கிற தமிழ் பாஷையில் மற்ற தேவதைகளை தான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, அது பாவம்னு சொல்லியிருக்கு. எம்பெருமானை தமிழாலத்தான் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு புராண வச்சனம் காட்டுறார் இந்த இடத்துல. அப்பா அது கிடையாது, நகாதவியம் தஸ்மாத் பாபம் துவயாகிருதம், அதனால் எனக்கு பாவம் வந்து சேராது, நீர் பண்ணினா உமக்கு தான் பாவம் வந்து சேரும். ஏன்னா இந்த மொழி இவனுக்கு ஒண்டிதான்னு சொல்லப்பட்ட இந்த மொழியில் இவனை தவிர்த்த மற்றொன்றுத்தில் நீ பாடினேன்னு சொன்னால் அது பாவம். அதனால் இந்த பாஷை அகஸ்திய மகர்ஷியால் பிரவர்த்தனம் பண்ணப்பட்டதே எம்பெருமானுக்காக, எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக தான். அதனால தான் இச்சுவை தவிர அங்கே போய் இந்த திவ்யபுரம் தான் கேட்கறது நம்ம பெரியவா எழுதுறா. இதை வச்சு தான் இந்த இடத்த நமக்கு சொல்கிறா. அதனால் அவர் கேட்டோடனே இதுக்கு சிவராஜ சுவாமி எழுதி அனுப்புகிறார், இல்லை இது மத்ஸ்ய புராணத்தை இதை பற்றி ஒரு விசாரம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு பதில் சொல்கிறார். அவளுக்கு என்ன சொல்கிறா பாருக்கா, மேலும் சம்ஸ்கிருத பாஷையே கொள்ளத்தக்கது என்றால், அப்படி சம்ஸ்கிருதத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஜெயின பௌத்த சாஸ்திரங்களும் கொள்ளத்தக்கதாக வேண்டும். அப்போ ஜெயினர்கள் பண்ணப்பட்டது பௌத்தர்கள் பண்ணப்பட்டது இல்லாமல் நீ சேவிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அதெல்லாமல் உனக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்குன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியுமா? சான்ஸ்கிரிட்டில் இருக்க எல்லாமே ஒத்துக்கலாம்னா ஜெயினர்கள் பௌத்தர்கள்லாம் நீ ஒத்துக்கணும். சம்ஸ்கிருதத்தினால இருக்கக்கூடியது எல்லா வசதினா அதுவும் வசதி. அப்போ பௌத்தனுடையது ஜெயினனுடையது ஸ்தோத்திரங்கள்லாம் நீ சொல்ல போறியா? அது உனக்கு ஏற்படுமா? ஏற்பட முடியாது. ஆதலால் பாஷைகளை கொள்ளுதலும் விடுதலும் விஷயங்களை பற்றியவையாம். ஆச்சரியமாக எடுக்கிறார். பாஷைகளை எதுக்கு எடுத்துக்கணும்னா விஷயத்தை உத்தேசிச்சாதான் பாஷையே தவிர பாஷையினுடைய தனித்தன்மைக்காக இல்லை. சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், இந்த விஷயங்களை யார் பெருமாள் திருப்பி சொல்லியிருக்கார் என்ற விஷயத்திலும் சொல்லி ஈட்டிலும் இதற்கு பரிகாரம் அருளி செய்திருப்பது கண்டு கொள்ளத்தக்கதுன்னு எழுதியிருக்கார். நம்பிள்ளையும் ஈட்டினுடைய அவதாரிக்கையிலேயே இதற்கு உண்டானதான பரிகாரத்தை நமக்கு காட்டி கொடுத்துருக்கார். அதனாலே இவத்தை அங்கே கண்டு கொள்வது. அதனாலே தமிழ் பிரபந்தங்களிலே தமிழில் எதையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வேற, எம்பெருமானை தமிழில்தான் ஏற்கப்பட வேண்டும். அவனுக்கென்று ஏற்பட்ட மொழி என்று இது இருப்பதினால இது அவனுக்கென்று ஏற்பட்டது என்று சொல்லி பாஷா நிரூபணமும் ஒரு பிரகடனத்தில் சிவராம சுவாமி இதுக்கு ஒரு பதில் இது அவருக்கு திருப்பி இதை அனுப்புகிறார். இப்படி இது சொல்லி ஒரு விஷயத்திலும் சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறார். இனி அடுத்தது இவாளை பற்றி இப்போ எம்பெருமானாரை பற்றி கேட்குறார். எம்பெருமானார் ஆதிசேஷ அவதாரம்னு சொல்கிறாளே, இது எப்படி கொள்ளத்தக்கது அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு பூர்வபக்ஷம் பண்ணுறா இந்த இடத்த. அவர் ஆதிசேஷன் அவதாரம் அப்படின்னு நம்மளே ஏதோ மனசு தோணுன்னு சொல்லிடுறோமா? அப்படின்னு கிடையாது, அப்படி இல்லை. அவர் ஆதிசேஷ அவதாரம் என்பதற்கு பிரமாணம் எதுனா இந்த ஊருடைய பூதபுரி மகாத்மியமே பிரமாணம். எம்பெருமானாருடைய அவதாரம் நிகழ்வதற்கு முன்னாடியே இந்த பிரம்மாண்ட புராணத்துடைய அந்தர்கதமாக இருக்கக்கூடியதான ஹஸ்திகிரி மகாத்மியம் தேவப்பெருமாள், இதாவது காஞ்சிபுரமும் ஸ்ரீபெரும்புதூரும் ஒரே ஊர். இந்த ரெண்டும் புராணங்களில் ஒன்றா ஒரே மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊருடைய ஸ்தல புராணத்திலையும் அனந்த சரசனுடைய, அங்கேயும் அனந்த சரசு இங்கேயும் அனந்த சரசு, திருவந்தாழ்வான் தான் பிரதானமாக கொல்லப்பட்டது. இதை சேர்த்து சொல்லும் பொழுது இந்த இடத்திலே திருவனந்தாழ்வான் அவதரிக்கப் போகிறான் என்று உள்ளே இருக்கக்கூடிய கேசவ பெருமான் முன்னாடியே சொன்ன வச்சனங்கள் புராணங்களில் காண்பிக்கிறான். இதெல்லாம் அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே
இங்கே ஆதிசேஷன் வந்து அவதாரம் பண்ண போகிறார். இங்கே வந்திருந்து பிரம்மனாலே ஆராதனம் பண்ணப்பட்டவனா தேவபெருமாடத்தையும் கைங்கரியம் பண்ணி அங்கேயும் பண்ண போகிறார் என்ன அவருடைய அவதாரத்துடைய விசேஷங்கள் இந்த பிரம்மாண்ட புராணத்திலே சுவாமியோட அவதாரத்துக்கு முன்னாடியே இந்த பூதபரி மகாத்மியத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அது ஒன்று. சுவாமியுடைய அவதாரத்திலேயே பல பேருக்கு தன்னுடைய நிஜ ஆகார ரூபத்தை அவர் நேராகவே காண்பிக்கிறார். தன்னுடைய ஆதிசேஷ ரூப ஆகாரத்தை இப்போ தொண்டரூரில் போய் பார்த்தோம்னா அந்த சேஷ ரூபத்தோடையே அங்கேயே எழுந்தொழி இருக்கக்கூடியதான அற்புதமான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இங்கேயும் அந்த மாதிரி நிறைய சரித்திரங்கள் சுவாமியோட ஒரு ஊமைக்கு தன்னுடைய நிஜ ஆகாரத்த ரூபத்தை காண்பித்தார் ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த மாதிரி பல சரித்திரங்கள் அவர் விஷயமாக சொல்லப்படும். அவர் ஆதிசேஷ அவதாரம் என்பதற்கு பல விதமான விஷயங்களை சொல்லி முடிக்கிறார். இப்படி ஒரு விஷயமாக சொல்லி ஆக்ஷேப சமாதானங்கள் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரார். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டார், அரியணை எவ்வளோ நிமிஷம் இருக்குது? ஆட்டோம்லாம் இல்லை, அவன் எல்லோரும் கூட அவார்ட் மறியணும் அப்படியே சொல்லிட்டே இருந்தால் ராத்திரிக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான், விஷயம் இல்லை. சரி, ஒரு 10 நிமிஷத்தை அடி 10 நிமிஷம் தான் முடிச்சுடுறேன் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒருத்தர் கேட்குறாரு, ஸ்ரீராமாயணம் மகாபாரதம்லாம் இருக்குது. இப்போ ராமாயணத்தில் நிறைய பேர் சொல்கிறா, முக்கியமாக நிறைய ஸ்மார்த்தர்கள் எல்லாரும் மாத்வாள்லாம் சொல்கிறாளே. அப்போ ஸ்ரீராமாயணம் நமக்கு கொள்ளத்தக்கதா அல்ல இருக்கவா இல்லையா? ஸ்ரீராமாயணத்தை என்ன சாரமாக தெரிகிறது என்ன ஒரு கேள்வி கேட்குறார். ஸ்ரீராமாயணத்தாலே நாராயண பாரம்ய நிரூபணம் பண்ணப்படுகிறது என்று நாராயணன் தான் பரதேவத்தை என்று ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி மகரிஷி காட்டுகிறார் என்று ஒரு பிரகரணம். இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே. அடுத்தது கேட்குறார், மகாபாரதத்துக்கு பூசல் பட்டோலைன்னு பேர். அந்த ஆச்சாரியன் கௌரவமாக சொல்லிட்டா, தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறதுன்னு சொல்லிட்டா. பெருமாளை வச்சு அந்த கிரந்தத்தை சொல்லிட்டா, கிரந்த பிரஸ்தாவம் பண்ணலை. ஸ்ரீராமாயணத்தை பற்றி ராமாயணம் சொன்னான், மகாபாரதத்தை சொல்லலை. தூது போனவன் ஏற்றம்னு சொல்லிட்டார் மகாபாரதத்தை. ஏன்னா அதுக்கு இன்னொரு பேர் பூசல் பட்டோலைன்னு பேர். இவன் அவனோட சண்டை போட்டான், அவன் இவனோட சண்டை, இவனுக்கு சொத்து தகராறு, அந்த தகராறு, இதுதான் முழுக்க. அதில் சாரம் எம்பெருமான் தூது பண்ணது தான் சாரம் அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகரணம் தான் அதில் உயிரான விஷயம். இன்னும் எம்பெருமானுடைய விஷயம் கீதா சஹஸ்ரநாம அத்தியாயம், இதுதான் அதில் சாரமான விஷயம். அப்போ மகாபாரதாதிகளை கொண்டு நாராயண பாரம்ய நிரூபணம்னு ஒரு கிரந்தம் பண்ணி இந்த பிரகரணத்தில் மகாபாரதத்தின் மூலமாக நாராயணன் தான் பரதேவதைன்னு சொல்லப்படுகிறான். இன்னொரு கேள்வி கேட்குறார், அந்த இடத்துல பதில் சொல்கிறார். இந்த மகாபாரத யுத்தம் யாருக்காக பண்ணினான் அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லாருமே என்ன சொல்லுவா, அர்ஜுனனுக்காக பண்ணினார், பஞ்சபாண்டவர்களுக்காக பண்ணினார் அப்படின்னு தானே வச்சனம். ஆனால் இவர் சொல்லிட்டார், லோக தேசிகனுடைய திருவுள்ளம் அது அல்ல. புலலோகாச்சாரியர் என்ன சொல்கிறார், யாருக்காக சொல்கிறார்? திரௌபதிக்காக எம்பெருமான் இந்த போரை நடத்தினான். அவளுக்காகத்தான் இந்த போர், சண்டையே அவளுக்கு தான். அதில் ஒரு விஷயம் எடுத்து காட்டுறார். உண்மையிலேயே கௌரவர்களைப் போல பாண்டவர்களை நிரசிக்க பிராப்தமாயிருக்க, அங்கே வியாக்கியான மூல சூத்திரமே அதுதான். உண்மையிலே பார்த்தா முதல்ல கொல்லப்பட வேண்டியவா பாண்டவர்கள் தான். ஆனால் இவன் வைத்தது எதுனா திரௌபதியின் மாங்கல்ய சூத்திரத்திற்காக என்ன அந்த சூத்திரம் இடத்துல சொல்லியிருக்கு. அதனால அவள் ஏன் அவளுக்கு பண்ணா அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல எம்பெருமானுக்கு துணியை கிழிச்சு இந்த கோவிந்த நாமத்துக்கு புடவை சொல்றது, திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமம். இதை பற்றி பெரிய கிரந்தங்கள்லாம் நம்ம சுவாமிகள் பண்ணியிருக்கா, அது பெரிய விஷயம். அந்த வஸ்திரத்தினாலே வந்ததான கோவிந்த நாமம். கோவிந்தா உந்தன்னை பாடை உடுப்போம்னா கோவிந்தான்னு சொல்லி தான் ட்ரெஸ் உடுத்தினோன்னு ஏன் சொன்னா திரௌபதிக்காக சொல்லி பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாள். அவளுக்கு ஒரு கைகளில் பெருமானுக்கு ஏதோ ஒன்று தன் புடவையை கிழிச்சு கையில் கட்டினோடனே நான் அதை ஞாபகம் வச்சுப்பேன்னு எம்பெருமான் சொல்கிறான். அவனுடைய திருமாங்கல்யம் அவள் கேட்குறா. அதை என்ன கேள்வி எழுதுகிற ஸ்ரீவச்சிர பூஷணத்தில் நான் இதை எடுத்து காட்டுற சிவபெருமான் சுவாமி ஒரே கேள்வி என்ன கேட்குறாருன்னா, இவ கடைசியில் பெருமாள் தூது போகிறார். பெருமாள் தூது போய் ஒன்றும் நடக்கலை. பெருமாள் தூது போனே திரௌபதி என்ன கேட்குறார் இடத்துல, ஒரே ஒரு விஷயம் பெருமாள் கிருஷ்ணா நீ ஒரு விஷயம் எனக்கு சொல்லு. இப்போ நீ தூது போகிற, அவள் இடத்த போய் ஊர் வேணும்னு கேட்க போகிற, ஊர் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னால் எனக்கு நடந்த மானபங்கம் சரியாக போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ இதெல்லாம் சரியாக போயிடுமா? அப்போ அதெல்லாம் கொடுத்துட்டா உனக்கு எல்லாம் சரியாக போயிடுமா? இவாளுக்கு தான் ஊர் வேணும்னு கேட்குறா, காசு வேணும்னு கேட்குறா, பணம் வேணும்னு கேட்குறா, நாடு வேணும்னு கேட்குறா, பதவி வேணும்னு கேட்குறா. இதெல்லாம் கிடச்சிட்டுனா எனக்கு வந்து அவமானம் சரியாக போயிடுமான்னு நீ காலப்படாத கம்முன்னு விட்டார். இவர் தீர்மானம் மாட்டார், சண்டை தான். ஆனால் இவாளை சொல்கிறதுக்காக என்ன பண்ணான், எம்பெருமான் மனசு சங்கல்பம் பண்ணிட்டு அண்ணே அங்கே திருப்பி போகிறாங்க. அது எந்த விதத்திலையும் அதை காம்ப்ரமைஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் இவன் பண்ணிட்டான். எதுவுமே சண்டை நடக்காமல் இருக்கிறதுக்கு, நடக்க வேண்டியதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் ரகசியமாக பண்ணிகிட்டே இருக்கான். ஒவ்வொன்றா பண்ணி முடிச்சு திருப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு கடைசியில் பாருங்க, ஊரை கூட அதுவும் கொட்டு 4 ஊர் 4 கிராமம் எவ்வளோ இறங்கி போயிட்டா. திருப்பி கேட்ட உடனே இவெல்லாம் என்ன சொல்கிறா, இப்போ பஞ்சபாடலாம் 4 கிராமம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நம்ம வாங்கிட்டு போயிடலாங்கிறான். ஆனால் திரௌபதி என்ன சொல்கிறா, 4 ஊர் கொடுத்தா எனக்கு போன மானம் வந்துடுமா, திருப்பி அதுக்கு இது சரியாக போயிடுமா என்று கேட்க, அவளுக்காக எம்பெருமான் இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தினான் என்று சொல்லி
பிரபத்தியனுடைய சரணாகத்தியினுடைய வைபவம் என்ன என்பதை இந்த பிரபத்திக்கு பெரிய பிரகரணம் பண்ணியிருக்கார் சிவபெருமான் சுவாமி. ஒவ்வொரு பிரகரணத்திலையும் எப்படி பிரபத்தி யோகத்துக்கு பெரியதான விஷயங்கள்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட பெரிய வெற்றியை சொல்லி அர்ச்சாவதாரத்துடைய பெருமை என்னன்னு சொல்லி ஞாச வித்தியினுடைய பெருமையத்தை சொல்லி கைங்கரியம்னா என்னங்கிறதான விஷயத்தில் சொல்லி பிரபத்தி பற்றிதான சாஸ்திரங்கள்லாம் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கார். தர்மசாஸ்திரங்கள் சூத்திரங்களிலிருந்தும் அவ்வளோ விஷயம் எழுதியிருக்கார். இன்னொரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டே வரேன். இப்போ அடுத்தது இப்போ நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாரு. இப்போ சேவிக்கிறோம் இல்லையா, இந்த சேவிக்கிறதை எத்தனை தடவை சேவிக்கணும்னு ஒரு பிரகரணம் இருக்குது. தண்டனிடுதல் அப்படின்னு ஒரு பிரகரணம். அதில் சுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடும். ஏன்னா இப்போ எல்லோரும் சேவிக்கணும். நம்ம என்ன சேவிக்கணும், எப்படி சேவிக்கணுங்கிறது நம்ம சித்தர்கள் ராமானுஜ சம்பிரதாயத்து சித்தாந்தத்தில் நம்ம பெரியவர்கள் எப்படி பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கூட இவர் பிரமாணங்கள் எடுத்து எப்படி செய்யறது அப்படின்னு கேட்குறார். சர்வேஸ்வரனும் ஆச்சாரியனையும் பாகவதரையும் தினந்தோறும் தண்டம் சமர்ப்பிக்கிறதும் பரமேகாந்திகளுக்கு அவசியகம். நித்தியம் அவளை நாம் பார்த்த உடனே தண்டம்னா என்ன அர்த்தம்? தண்டம்னா கொம்புன்னு அர்த்தம். ஒரு கொம்பு அப்படி போட்டால் அது எப்படி விழுமோ அந்த மாதிரி விழுந்துடணும். அந்த மாதிரி விழுதுக்கு பேர் தண்டனிடுதல்னு பேர் அப்படின்னு பேர். ஒரு பெரிய ஒரு கொம்பு அதை போட்டால் அது என்ன ஆகும், அப்படி போய் விழுந்துடும். அதோட மொத்த உருவமும் அந்த பூமியில் போய் அப்படியே பதிஞ்சிடும். அப்படியே சேர்த்து இருக்கணும். இதுக்கு அங்கங்கள் 5 அங்கத்தோடு கூடியது உண்டு, 7 அங்கத்தோடு கூடியது அப்படின்னு ஒன்று. பெண்கள் எல்லாம் பஞ்ச அங்கங்களோட பண்ணக்கூடாது. ஆண்கள் சேர்க்கிற மாதிரி பெண்கள் படக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் பெண்களுடைய ஸ்தலங்கள் பூமியில் படக்கூடாது, பூமாதேவி மேலே படக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருப்பதனால பொம்நாட்டிகள் பூமியில் புருஷால் சேர்க்கிற மாதிரி செய்யக்கூடாது. இந்த வசனங்களை எடுத்து காமிக்கிறோம். இது எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அப்படி செய்யக்கூடாது, நான் அப்படிதான் சேவிப்பேன்னு சொல்லக்கூடாது. இப்படி சொல்லியிருக்கானே தெரிஞ்சுக்கூடாது. அதனால அப்படின்னா சேவிக்கிறதா நமக்கு அப்போ தண்டனை வருது. அப்படி வரும்போது சொல்கிறார். அப்போது சில பேர் சொல்கிறா இல்லை சேவிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம்னா, ஒருத்தரை சுவாமி இப்போ சேவிக்கிறோம் அப்படின்னா நம்ம சேவிச்சுட்டே தான் இருக்கணும், அவர் போருன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம சேவிக்கணும் அப்படின்னு பிரமாணம் இருக்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. பெரியவாளை சேவிக்கல ஒன்றும் தப்பு கிடையாது. எவ்வளோ நமக்கு உடம்புல எத்தனை சக்தி இருக்குன்னு செஞ்சுட்டே இருக்கலாம். சேவிக்கிறவரும் போதும்பா எனக்கு மூச்சு வாங்க சேவிக்கிறது பார்த்தா அவர் சொல்லி நிற்கிறாதான் நம்ம நிறுத்தலாம் முடியும் ஆயிடலாம். ஆனால் அவர் சொல்கிறார் அப்படி அல்ல. வந்தனம் காய்க பிரபத்தி ரூபமான உபாயமாயும் பலரூபமாயும் இருக்கும். நித்யாஞ்சலி புட்டா சுட்டாக என்பது பலரூபமாக இருப்பதற்கு பிரமாணமாம். உபாய ரூபமான மந்திரம் சக்கிருதேவகி சாஸ்திரார்த்தா என்ற வச்சனப்படி சக்கிருத்தாகவே அருட்டிக்க வேணும். இது என்ன அப்படின்னு சொல்கிறார். இப்போ இப்போ பெருமாளை சேவிக்கத்தை எவ்வளோ தடவை சேவிக்கணும், எவ்வளோ தடவை சேவிச்சாலும் நம்ம பாவத்தை போக்கடிக்க முடியாது. சேவிச்சுட்டா பாவம் போயிடும் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா அப்போ பாவத்தை பட்டு சேவிச்சுனே இருக்கலாமே. அப்போ நமக்கு பாவம் போயிட்டு பாவம் போயிடுமே அப்படி அர்த்தமா அப்படின்னு கேட்டால் அர்த்தம் அது அல்ல. பட்டர் சொன்னார் அஞ்சலி பரம்பாக தேனார். பராசர பட்டர்னு சொன்னார், நம்பெருமாளை பார்த்து பெருமாளை உம்மை பார்த்து நான் கை கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நாஸ்திகவாதமாக பேசுகிறாரு. கையை தானே கூப்பிடணும், பெருமாளை பார்த்தா கையை கூப்பிட மாட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டா. அவர் சொல்லே வார்த்தை சொன்னார், கையை யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி கூப்பிடணும் சேவிக்கணும்னா தேவதாந்திரங்களுக்கு தான் பண்ணுவோம். இந்த தேவதாந்திரங்கள் என்ன பண்ணும், உடனே அந்த பலனை கொடுக்காது. அறுத்து கொடு, பொறுத்து கொடு, உடம்பை வருத்தின்னு இத்தை பண்ணு அத்தை பண்ணு எல்லாம் பண்ணாதான் தேவதாந்திரங்களிடத்தில் பலனை பெற முடியும். நம்ம பெருமாள் எதையுமே கேட்காமல் கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவன், நமக்கு என்ன என்பதை அவன் பண்ணக்கூடியவன். ரொம்ப சுலபமான அவன்கிட்ட போயிட்டு நீ இப்படி கையெல்லாம் கூப்பிடனே அஞ்சலின்னு இதுக்கு பேர். அஞ்சலினா என்ன அர்த்தம், அஞ்சலைய தீத்தி அஞ்சலி. இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா பெருமாள் மனசில் அழுவாரம். அஞ்சலையத்தின்னு பேர். அவன் அப்படியே உருக்கிடும். தீர்த்தமாக அவன் உருக்கி போயிடுவான். ஐஸ் கட்டி ஒன்று இருக்குது. அந்த ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சாலே என்ன இருக்குது, அப்படியே தண்ணியாக இறங்கி தண்ணி விடப்படுது. நம்மளுடைய கை கூப்பிடனே பெருமாள் மனசு என்ன ஆகிடுமா, ஐஸ் கட்டி கரையிற மாதிரி கரைய ஆரம்பிச்சிடுவான். உடனே பட்டர் சொன்னார், பண்ண மாட்டேன். ஏன், உன் மனசு கஷ்டப்படும்படியாக நான் கை கூப்பிட்றது இருந்ததுன்னா நான் கையை கூட உனக்கு கூப்பிட மாட்டேன். உன் மனசு அப்போ கூட கஷ்டப்படக்கூடாது. அஞ்சலி பரம்பகத்தை. அதனால் கையை கூட கூப்பிட மாட்டேன். மனசு உனக்கு தெரியும், உன் குழந்தை நானும் எனக்கு தெரியும். என்னை கோபுரத்தை வைக்கிறனாலும் நீ தான் வைக்க போகிற, குப்பை தொட்டியில் தோப்பு போட்டாலும் நீ தான் வைக்க போகிற. நீ எங்கே வைக்கிறியோ அந்த இடத்துல இருக்கணுங்கிறது தானே எனக்கு சொல்லி கொடுத்ததான விஷயம். நீ எங்கே வைக்கியோ அவ்வளோ நான் இருக்க போகிற. உன் திருவுள்ளத்தால் எது எனக்கு சொர்க்கம்னு நினைக்கிறியோ அதுதான் எனக்கு சொர்க்கம். உன் திருவுள்ளத்தால் எது நரகம் நீ நினைக்கிறோ அதுதான் எனக்கு நரகமே தவிர சாஸ்திரங்களில் காட்டின சொர்க்கம் நரகம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அவன் திருவுள்ளத்தால் உகப்பது எதுவோ அதுதான் எனக்கு வரும். அதனால் நான் கை கூப்பினா என்ன நினச்சிப்பேன், அந்த தேவத்தை மாதிரி நம்ம நினச்சிட்டான் போலக்கே, நம்ம ரொம்ப சுலபமாக இருக்கும்னு எனக்கு தெரியலையேன்னு பெருமாள் மனசு கட்டப்படுமா. அந்த பெருமாள் மனசு கட்டப்படுங்கிறதுனால நான் கையை கூட கூப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நாம் எவ்வளோ தடவைனாலும் சேவிப்பதற்கோ அஞ்சலி பண்ணுவதற்கோ உரியவர்கள் தான். ஆனால் எம்பெருமானுடைய சுலபத்துவம், அவன் பரம சுலபனாக இருக்கிற அவனை பார்த்தா
என்ன ஆகும்னு பார்க்குறவாழலாம் என்னென்னு வச்சுப்பா, அந்த பெருமாளை 20 தடவை சகிச்ச உடனே இப்பா 20 தடவை சகிச்சாதான் அந்த தேவத்தை ஏதோ கொடுக்கும் போல இருக்குப்பா, அவள் 20 தடவை சகிக்கிற நாம 22 தடவை சகிப்போம், அது சகிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே சுலபனான எம்பெருமான அவன் சுலபனே இல்லைன்ற மாதிரி ஆக்கி விடுறதே இந்த இது அப்படி அல்லவே. அதனால எம்பெருமான் ரொம்ப சுலபனாக, ஏன்னா அவர் பெருமாள் ஆழ்வார் என்ன சொல்றார், எளியவன் இல்லையா, எளியவன் எளிவர் இயல்பினன், எளிவர் இயல்புன்னு அவனுக்கு சொல்லிட்ட போது அவனிடத்துல போய் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் திருப்பி பண்ணுறதுனால அதனால் ஒன்றும் வரப்போகிறது இல்லை என்ன விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த மாதிரி அடுத்தது திருமண் காப்புக்கு ஆகாரம் சொல்கிறார். நெத்தியில் திருமண் காப்பு இட்டுக்கிறோமே, இந்த திருமண் காப்பில் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னு கேட்குறார். கிட்டத்தட்ட ஒரு 19-20 திருமண் காப்பு இருக்குது. நாமங்களில் 19-20 நாமங்கள் இருக்குது. அதில் ஹரிபாத ஆகாரம் என்கிற திருமண் காப்பு தான் நாம இடுற திருமண் காப்பு. ஹரிபாத ஆகாரம் அப்படின்னா வடக்கையெல்லாம் போய் பார்த்தோன்னா அந்த பக்கம்லாம் பார்த்தோன்னா மீன் மாதிரி ஒருத்தர் திருமணிட்டு பேர், சூர்பரகமாக ஒருத்தர் திருமணிட்டு பேர், இந்த மாதிரி நிறைய முறம் மாதிரி ஒரு திருமணிட்டு பேர், இந்த மாதிரி நிறைய திருமண் காப்புகள் இருக்குது. சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் யார் யாருக்குன்னா எந்தெந்த பலனை வேணுங்கிற வாழ்க்கை அந்தந்த பலனுக்கு அந்த திருமண் காப்பை இட்டுக்கோ என்று ஸ்மிருதி வச்சனம் சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லிருக்கு. எம்பெருமானே உபாயம் என்று எம்பெருமானையே வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு எம்பெருமானுடைய திருவிடி தாமரைகளான ஹரிபாத ஆகார திருமண் காப்பு தான் பிரபன்னர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு உத்தேசம். அது நாசிகா மூலம் ஆரம்பியது, அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி சர்ச்சை வந்த உடனே நான் மூக்குக்கு நுனி இதுவா அப்படின்னு ஒரு சர்ச்சை அந்த நாளில் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னு மூக்குங்க நீங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ திருமண் காப்பு பற்றி என்ன சொல்கிறது, நாசிகா மூலம் மூக்கினுடைய நுனியிலேருந்து திருமண் காப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுது. சில பேர் என்ன பண்ணிட்டார், மூக்கினுடைய நுனினா இதுன்னு வச்சுட்டான், இந்த புருவத்துக்கு மேலே இருக்க இடம்னு வச்சுட்டா, சில பேர் இதுன்னு வச்சுட்டா, சில பேர் இதுன்னு வச்சுட்டா. இது 3 தேச ஆச்சாரங்களில் இப்படி போச்சு. இப்போ இல்லை சிகுரால் சுவாமி இதுக்கு பதில் சொல்கிறார். மூக்கினுடைய நுனி எது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். இந்த இடத்துக்கு தான் உடையவர் காட்டினதான ரக்ஷையிலிருந்து பார்த்தால் இந்த இடத்திலிருந்து தான் மூக்கினுடைய ஆரம்பம். ஏன் ஆரம்பம் அப்படின்னா இந்த இடத்துல தான் சுஷும்னா நாடியினுடைய சேர்க்கையானது சேர்க்கப்பட்டிருப்பதுனால அந்த சுஷும்னா நாடியே திருவனந்தாழ்வான் போல தான் இருக்குது. அது அப்படி சேர்ந்து மொத்தமாக கட்டி இங்கே இருந்து இந்த இடத்துல இங்கே தான் முடியறது என்பதனாலே சுஷும்னா நாடியில் தான் எம்பெருமானுடைய திருவிடி தாமரைகள் இடப்பட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருப்பதினாலே ஹரிபாத ஆகாரம் என்பது இங்கிருந்து ஆரம்பித்து தாமரை புஷ்பத்தை சூடி அது மேலே அதை தான் ஆழ்வார் நெற்றியில் நின்று எண்ணெயாலும் நிறைமலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோல கண்ணபிரானை தொழுவார் ஒற்றைப்பிறை அணிந்தானும் நான் முதலும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் எனது உச்சியுள்ளானே என்று சொல்லி அந்த ஹரிபாத ஆகார திருமண் தான் ஆழ்வார் காண்பிச்சிருக்கார். மற்ற திருமணை அவர் காட்டலை. நமக்கு ஆழ்வார் காட்டின ஹரிபாத ஆகாரம் தான் சிட்டார்களுடைய ஆச்சாரம், ஸ்மிருதிகளுடைய ஆச்சாரம். அதனாலே நாம் அந்த திருமண் காப்பைத்தான் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டி இருப்பதனால அதை இட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹரிபாத ஆகாரத்துக்கு சொல்லி முடிச்சுட்டார். இன்னும் ஒன்று சேர்த்து சொல்கிறேன், இப்போக்கு ரொம்ப முக்கியமான தேவை, அதையும் சொல்லிவிடுறேன். உடனே நெத்திக்கு நடுவில் இட்டுக்கிற சீச்சூர்ணத்தை பற்றி தானே ஒரு பிரஸ்தாவம். அந்த சீச்சூர்ணம் என்ன நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்த பொழுது அந்த கேள்விக்கு இந்த இடத்த பிரம்ம சொல்லலை, எம்பார்ஜிய சுவாமி கிரதத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு இன்னொரு இடத்த எடுத்து காண்பிக்கிறார் சிகபெருமாள் சுவாமி. அது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹரித்ரான்னு பேர். ஹரித்ரைன்னு சொன்னால் மஞ்சளுக்கு பேர். மஞ்சளை அப்படியே நாம் இட்டுக்கிறதா இட்டுக்கலையா அப்படின்னு அப்போ சீச்சுனா மஞ்சள் சகப்பாக இட்டுக்கிறதா, இது எப்படி இட்டுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ஆகமங்களில் சீச்சூர்ணம் கருப்பில் சொல்லப்பட்டிருக்கு, மஞ்சளில் சொல்லப்பட்டிருக்கு, சிகப்பில் சொல்லப்பட்டிருக்கு, பச்சை நிறத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த 4 நிறங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு சிவப்பு சீச்சூர்ணம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் பாஞ்சராத்திரத்தில் பிருகத் பிரம்ம சம்ஹிதை என்னும் ஒரு பகவத் சாஸ்திர நூல். அந்த பிருகத் பிரம்ம சம்ஹிதையில் ஸ்ரீ பெருமாள் பிராட்டி பெருமாளை கேட்குறார். அப்போ பிராட்டிக்கு சொல்கிறார், பிராட்டி அதை பிரம்மாவுக்கு சொல்கிறார். பிரம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறார். பிரபன்னர்களானவர்களுக்கு எப்படி சீச்சூர்ணம் தரிக்க வேண்டும் என்று கேட்க அப்போ பிராட்டி உபதேசம் பண்ணுறாள். இந்த மாதிரி பண்ணி மஞ்சளை அரைச்சி படிகம் சேர்த்து அந்த மூலிகைகளை கலந்து மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை பண்ணின சீச்சூர்ணம் தான் நெத்தியில் தரிக்கணும். கடையில் வாங்கி சீச்சூர்ணத்தை வாங்கி தரிக்கக்கூடாது. இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மந்திர ரூபமாக சீச்சூர்ணம் தரிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிராட்டி சொல்லி முடிச்சு ரத்த வர்ணம் சீச்சூர்ணம் என்ன சிவப்பு நிறத்தில் உண்டானதானது எதுவோ அதுவே பிரபன்னர்கள் நெற்றியில் தரித்து கொள்ள வேண்டும் என்று பிராட்டி நியமித்திருக்கிறாள் என்று சம்ஹிதா வச்சனங்கள் காட்டப்பட்டிருக்கிறது என்னும் விஷயத்தை சொல்லி முடிச்சு இன்னொன்று எழுதுகிறார். பிராட்டி மட்டும் சொல்லலை, 4 திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார் எங்கேயுமே
பிராட்டியை பற்றி பிராட்டினுடைய நிறம் மஞ்சள்னு எங்கேயுமே சொல்லலை. சொன்னது கூட என்ன சொல்லியிருக்கார்? சொன்ன பூமேல் செம்மாது இன்னொரு இடத்துல சொல்கிறார். பூமேல் செம்மாது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. திருவாய்மொழியிலே 2-3 இடத்துல இருக்குது. பெரிய திருந்தாதில் அடியன்னு சொல்கிறேன். அவளை பற்றி செய்யாள் கமல மலர்மேல் செய்யாள் திருமார்பினில் சே திருமாலே என்ன அவள் நிறம் சிவப்பு நிறம் உடையது என்ன. ஆழ்வாருடைய பாசுரங்களிலே ஹரிபாத ஆகாரமான திருமண் காப்புக்குத்தான் பிரமாணம் இருக்கிறது. சிகப்பு சூச்சுரணத்துக்குத்தான் ஆழ்வார்கள் பாசுரங்களிலே பிரமாணம் இருக்கிறது. ஆழ்வார்களை அறிவுற்றி வந்தவர்கள் எல்லோருமே ஹரிபாத ஆகாரமான திருமணம் சிவப்பு சீசுனமும் தான் தரிக்க வேணும். இவைகளுக்கு பாஞ்சராத்து சம்ஹிதைகளிலும் ஆதாரம் இருக்கிறது, அருளிச் செயலிலும் ஆதாரம் இருக்கிறது, ஸ்மிருதிகளிலேயும் ஆதாரம் இருப்பது என்பதனாலே இப்படி தான் தரித்து கொள்ள வேண்டும் என்று சிங்கருமான் சுவாமி இதில் எடுத்து விஷயத்தை சொல்கிறார். அவ்வளோதான். ரொம்ப அதிக பிரசங்கமாக அடியன் படுத்து இருந்தாலும் சில தர்மசாஸ்திர விஷயங்களே இந்த மாதிரி அவர் கிட்டத்தட்ட அடியன் சொல்லிட்டார். 106 108 விஷயங்கள் இந்த ராமானு சித்தாந்த பிரகாசிகை என்கிறதான கிரந்தத்தில். அது இன்னொரு ஏகாதசி அன்னைக்கு சிரார்த்தம் பண்ணலாமா கூடாதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பண்ணக்கூடாது. ஏகாதசி சிரார்த்தம் நிஷித்தம். ஏகாதசி அன்னைக்கு சிரார்த்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் விதவைகள் அது நிறைய தர்மசாஸ்திர விஷயங்கள் நம்ம ஆற்றில் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றிலாம் ஸ்ரீபாத தீர்த்தத்தை பற்றி எழுதுகிறார். ஸ்ரீபாத தீர்த்தம் 2 தடவை சேர்த்துக்கிறதுக்கும் பிரமாணம் இருக்குது, 3 தடவை சேர்த்துக்கிறதுக்கும் பிரமாணம் சம்ஹிதைகளில் இருக்குது. சிங்கராம சுவாமி எழுதுகிறார். அவரவருடைய ஆச்சாரிய வம்சத்தில் எதை அனுஷ்டித்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த அனுஷ்டான பரமாக ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து கொள்ள வேண்டியது என்று தீவச்சனம் திரிவச்சனம் 2த்துக்குமே பிரமாணம் எடுத்து காண்பிக்கிற சிங்கராம சுவாமி. ஸ்ரீபாத தீர்த்தத்தை 2 தடவையும் கொடுக்குற வழக்கமும் உண்டு, 3 கொடுக்கறதான வழக்கமும் நமக்கு உண்டு. அப்படின்னு விசேஷித்து நமக்கு ஏன் 3 கொடுக்குறாள் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஜிஆர் மடத்தில் அப்படின்னு சொன்னால் முதலியாண்டான சம்பந்தம் உடையதான எல்லா இடத்துலையும் 3 தடவை தான் தீர்த்தம் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா ஊர் திருந்த சீர்பாதம் ஊண்டினான் வாழிய என்று முதலியாண்டாருக்கு வாழ் தின்னாமம். அந்த இடத்துல எம்பெருமானா நியமனம் பண்ண உடனே அந்த இடத்துல போயிட்டு எம்பெருமானார் சொல்கிறார் 3 தடவை தன்னுடைய திருடைய தாமரைகளை அந்த தீர்த்தத்தில் வைக்கும்படி எம்பெருமானார் முதலியாண்டாரை நியமிக்கிறார். அவர் 3 தடவை அந்த தீர்த்தத்தில் ஏறி இறங்கியதுனால அடியே நம்மளோட பக்கத்தில் அதனாலே அந்த பிரகடனத்துக்கு சேர 3 தடவை ஸ்ரீபாத தீர்த்தம் என்ன ஐதிஹ்யம். இது நம்முடைய நிர்வாகங்களில் அனுஷ்டான பரியந்தங்களில் இப்படியும் ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் 2ம் உண்டு 3ம் உண்டு. விசேஷித்து இந்த 3க்கு பிரமாணம் என்ன அப்படிங்கிறதான விஷயத்தை சொல்லி முடித்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி இதுதான் ஸ்ரீராமானுஜ சித்தாந்தம். இதை வேறு யாராவது கலக்கினார்கள் என்று சொன்னால் கலங்கி விடாதீர்கள். நமக்கு இதுதான் பரம பிரமாணமாக இருக்கிறது என்று அடியன் 1% கூட அடியன் எடுத்து சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இதோடு சொல்லிவிட்டேன். அங்கங்கேன்னு ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருக்கும்படி அப்படிப்பட்ட உயர்ந்ததான நூல். அதை ஏன் அடியேன் இன்னைக்கு சித்தாந்த பிரகாஷிக்கு இங்கே சொல்லணும்னா இந்த நூலை முழு வடிவமாக ஆக்கி பதிப்பிச்சது நம்ம சுவாமியுடைய ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் பிராச்சாரியன் சிங்கப்பெருமாள் சுவாமி. அந்த ஒரு சம்பந்தம் உண்டு. சிங்கப்பெருமாள் சுவாமிக்கும் நம்முடைய எம்பாஜியர் மடத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தத்தை இந்த கிரந்தத்தில் எம்பாஜியருடைய ஸ்ரீசித்திகளை கொண்டு இந்த இடத்துல சித்தாந்த பிரகாசிகர் ஏற்கனவே எடுத்து காண்பிச்சிருக்கார். அந்த சுவாமி எழுந்தருளி இருந்த இடம் சிங்கப்பெருமாள் சுவாமி இங்கே எழுந்தருளி இருந்து இங்கேயும் காலட்சேபம் நம்ம மடத்தை இங்கே சாதிச்சிருக்கா என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அதனால் சிங்கப்பெருமாள் சுவாமி நம்ம பரகால ஜீயர் சுவாமி அப்பன் பரகால ராமானு எம்பார்ஜியர் சுவாமி எம்பார்ஜியர் மடத்துடைய சம்பந்தம் எல்லா சம்பந்தமும் சேர்ந்து இருப்பதான ஒரு பெரிய விஷயம். அது நம்ம சுவாமி முதலிலே 1984 இந்த புஸ்தகத்தை பதிப்பிச்சு அற்புதமான விஷயத்தை கொண்டு வந்தார். இதில் அடியேருக்கு என்னென்னா இந்த புஸ்தகத்தை ஏதோ ஒரு சாக்கு வச்சு புஸ்தகத்தை எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார் ஜிஎஸ் சுவாமி. அந்த வாய்ப்பை சுவாமி நல்கினார். சுவாமி தான் அந்த அடியன் பார்க்க அதான் சுவாமி கார்பங்காடு சம்பந்தம் சுவாமி சொல்லிட்டார் திருப்பி. அந்த மாதிரி அந்த வித்வத் பரம்பரை அந்த பெரியவாளுடைய ஓரான் வழி தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தினுடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி அடியே அப்போ என்னுடைய ஆச்சாரியன் நியமிச்சார். சரி அப்பன் சுவாமி சரி நியமிச்ச போது இங்கே வந்தேன். அவருக்கு தெரியாத இருந்தது. அவருக்கு தெரியாதே எனக்கு தெரியாதே ஒருத்தர் நியமிச்சிட்டீங்களான்னு கொஞ்சம் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். சரி அப்போ நான் அதை தெளிவுபடுத்துறதுக்கு இங்கே வந்தேன். அடியே வெறுமை வார்த்தைக்கு தான் சொன்னார். அடுத்த பட்டம் தேவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியன் சொன்னார். வெளியே உடனே இல்லை. அதனால நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் சொல்லி அவர்கிட்ட நான் சமைச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும் உங்களுக்கு மன வருத்தப்படக்கூடாது ஒரு தடவை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். அடியே நீ வருது எனக்கு கார்பகாட்டோட சுவாமியுடைய சம்பந்தமா அவருடைய பூர்வாசிரமத்துல மாப்பிள்ள நீ வருது எனக்கு மிக உத்தமம் இப்பவே வந்துடும்
என்னுடைய திருதண்டம் தரேன், என்னுடைய உபதண்டத்தை கொடுக்குறேன் அப்படி அவ்வளவு பெருமையா சுவாமி அதுதான் எங்கிட்ட சாய்ச்சார். அடியே நிறையா புக்ஸ் எடுத்து கொடுத்து அது அந்த சம்பந்தமே அது தேவர் சொல்ற மாதிரி அடியே அடியே அந்த சிங்கப்பெருமாள் உபன்யாசம் பண்ணது காரப்பங்காடு அவர் சுவாமி சம்பந்தம். ஆமாம். ஐயோ அப்புறம் இவர் கூட அயோத்தி ராமாஜி சுவாமியும் கருப்பங்காடு தான் அந்த சுவாமி. இந்த மடத்தோட அவ்வளோ சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறதுக்காக அடியேன்னு சொல்கிறேன். இந்த வாட்டி காரப்பங்காடு சுவாமியுடைய 120வது 2வது செட்டுது பூர்த்தி மோசம் இந்த வருஷம் நடக்கிறது. இந்த வருஷம் அதுவும் இந்த வருஷம் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதான ஒரு பெரியதான ஒரு பெருமை. அதனால் கண்டிப்பாக சுவாமியோட திருவுள்ளம் இன்னைக்கு இதனால் உகந்திருக்கும் அடியே நினைக்கிறேன். ஏன்னா சிங்கருவான சுவாமியோட சித்தாந்த பிரகாசிக்கைங்கிறதுக்கு ஒரு இடம் சுவாமி எதிர்க்க சொல்லியிருந்தா இன்னும் சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அடியேனுக்கு என்ன அப்படி நான் ஒன்று தான் முதலில் அடியேன் ஒரு 14 வயசில் மயிலாப்பூர் கேசவபாள் கோவிலில் உட்கார வச்சு பணவாழ்வு வைபவம் நீ சொல்லணும்னு என்னை மேடை ஏற்றினவர் சுவாமி. அதுதான் அது வர அது அன்றைக்கி ஒன்றும் தெரியல, ஏதோ மணவாழ்வு வைபவம் சொல்லு அந்த சுவாமி அதை அடியே நான் அன்றைக்கி சுவாமி வைபவத்தை அன்றைக்கி சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ பேருக்கு சுவாமி வாய்ப்பு கொடுத்தார், யாரெல்லாம் எப்படி தூக்கி விட்டார் சுவாமி, அது ஒரு தனி அது. அதனால் அடியே அதை இன்றைக்கி சேர்க்கலை. இன்றைக்கி சிங்கரவாள் சுவாமியோட வைபவம் அவருடைய கிரந்த வைபவமாக அதை சொல்ல வேண்டும் என்பதனால அதனால் இது ஒரு தனி கிரந்தம். இது ஒவ்வொரு பிரகரணமுமே அனுபவிக்க வேண்டியதான உத்தமமான உயர்ந்ததான ஒரு கிரந்தம், பல சூக்ஷ்மார்த்தங்கள் நிறைந்ததான ஒரு அற்புதமான இந்த கிரந்தம். இப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை சுவாமியுடைய சிலமான மகோத்சவ பூர்த்தியினுடைய அங்கமாக நம்முடைய மடத்திலேயே இப்படி நடக்கக்கூடிய சுவாமி திருமுன்பாகவும் இவ்வளோ விசேஷமாக இத்தனை பேர் பாகவதாலாம் எழுதியிருக்கு. நீங்கள் எல்லோரும் கேட்கும்படியாக இருக்கக்கூடிய நிச்சயமாக சுவாமியுடைய திருவுள்ளம் ரொம்ப குளிர்ந்திருக்கும் அப்படிங்கிறதான விஷயத்தில் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம சுவாமி ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார், யாரும் எல்லாரும் எவ்வளோ அந்த துவயம் இந்த துவயம்னாலும் சுவாமி ஒன்று சொல்கிறார், உய்ய ஒரே வழி உடைய நமக்கு சுவாமி சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒரே வச்சனம். உலகத்தை இனிமேல் யாருமே அந்த மாதிரி வச்சனத்தை சொல்ல முடியாது. அதே ஒரு டாப்பிக்காக கூட போட்டிருக்கு இந்த வாட்டி கேபிடி சுவாமி பேச வர்றார், உய்ய ஒரே வழி உடையவர்த்தின் வழி என்ன ஒரு விஷயத்தை. அதனால் இந்த வருஷம் இப்போ போட்டிருக்க எல்லாமே கருப்பங்காடு சுவாமி சம்பந்தமான கிரந்தங்களாகவே போட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கு. சுவாமிக்கு அதெல்லாம் ஒரு உகப்பு ஏற்படும் அப்படிங்கிற அவருடைய திருவிழத்துக்கு பண்ணணும் என்பதற்காகவே சுவாமியோட கிரந்தம். அன்றைக்கி முதல் நாளைக்கு ஸ்ரீநிதி சுவாமியும் கருப்பங்காடு சுவாமியோட ஸ்ரீராமாயணமும் சரணாகதிங்கிற விஷயத்தை இந்த இடத்த விண்ணப்பிச்சுப்பார். நேற்று நந்தகுமார் சுவாமியும் ஒன்னான எம்பாஜி சுவாமி வைபவம் சொல்லியிருப்பார். மத்தியானம் இன்னைக்கு பகவத்கீதை கருப்பங்காடு சுவாமியோட பகவத்கீதைனா அதான் ரொம்ப பிரசித்தம். இன்னைக்கு சம்பத் சுவாமியும் அதை மாதிரி தான் அது பேச போகிறார். நாளைக்கு பேச போகிறார். அந்த மாதிரி சுவாமியோட கிரந்தங்களாகவே எடுத்து இந்த வாட்டி அதை பற்றி புஸ்தகிக்கணும். அந்த நூல்களும் சுவாமி பதிப்பிச்ச நூல், அதுதான் இந்த இடத்த சுவாமி பதிப்பிச்ச அந்த கிரந்தங்கள் எல்லாமே கருப்பங்காடு சுவாமியோட கிரந்தங்களை இவர் பதிப்பிச்சது. 2 பேரோட சம்பந்தத்தோடு உண்டான கிரந்தங்களை தான் இந்த இடத்த பேசுகிறோம்னு ஒரு வச்சுண்டு இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஆஸ்தி கிளம்புறவர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொண்டு இன்னும் சுவாமியோட உற்சவ வைபவத்தை திறமுடன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரோட திருவிழாமல் கிருத்தಜ್ಞையை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக துல்லியசீல வயோவிருத்தா துல்லியாபி ஜனலட்சணம்னா வரிச்சுக்குடி சுவாமி 94 திருநட்சத்திரம் அந்த சுவாமிக்கு. அவர் அந்த சுவாமியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நம்ம சுவாமி பூர்வாசிரமத்திலேருந்து திருவாய்மொழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருந்தார். திருவாய்மொழின்றது சிவைஷ்டவா மட்டும் இல்லை, மற்றவா எல்லோருக்கும் கூட திருவாய்மொழி போய் சேரணும் என்பதற்காக தமிழ் ஆசிரியர்களை எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு திருவாய்மொழி சொல்லி ஒரு ருச்சி ஏற்படும். அது இன்றைக்கி நிறைய சுவாமி போட்ட விதை இன்றைக்கி பல இடங்களில் பருகெடுத்து அது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டால் மற்றவாளுக்கு தெரியாது. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் செமினார் வைக்கிறா பாருங்க, அந்த செமினாரில் என்ன பண்ணுறா, பேப்பர் சப்மிஷன் கொடுக்குறா. அந்த பேப்பர் சப்மிஷன் கொடுத்தவாழ்ல திவ்ய பிரபந்தத்தை பற்றி வரக்கூடியதான விஷயங்களை சப்மிட் பண்ணவா எல்லாருமே சுவாமியோட திருவாய்மொழி பயிற்சி உள்ள கலந்தவா தான் வரா. அது அப்படியே பரிமளிக்கிறதுங்கிறத அப்படின்னு பார்த்துட்டார். அந்த மாதிரி சுவாமி திருவாய்மொழி பயிற்சி வகுப்பு நடத்தி பல பேர் அதில் பண்ணார். அதில் நம்ம சுவாமி இங்கே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு வந்த பிறகு கூட நம்முடைய வரிச்சுக்குடி சுவாமி இந்த இடத்துல எழுந்தருளி இருந்து திருவாய்மொழி பயிற்சி வகுப்பு நடந்தார். சுவாமியோட திருநட்சத்திரத்துக்காக வந்திருக்க 94 திருநட்சத்திரம் அந்த சுவாமிக்கு. அவர் எங்கே காரைக்காலில் அந்த பக்கம் எழுதியிருக்கார். அங்கிருந்து சுவாமி நம்ம திருநட்சத்திரத்துக்காக சுவாமி எழுதியிருக்கார். நிறைய விஷய அதிகாரி நிறைய பண்ணியிருக்கார். பக்கத்தில் கல்யாணராமன் சுவாமி திருநாங்கூர் 12 கருடு சேவையில் கலியன் உருமாறி திருமங்கை ஆழ்வாருக்காகவே ஒருத்தர் வாழறாரா, அவர் ஒருத்தர் திருமங்கை ஆழ்வாருக்காகவே ஒரு உற்சவத்தை நடத்திட்டு அதில் ஒரு நடத்திட்டு இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி சொல்லணும். அப்படிப்பட்டவாள்லாம் இந்த இடத்துல இருக்கா. ஆஹா, இதை பண்ணி கொடுத்த அத்தனை பேரும் குறவு இல்லாமல் நம்ம சுவாமி 100 வயசு எல்லாருக்கும் நூற்றாண்டு இருங்கிறது வச்சனம் தான். நம்ம சுவாமி எஸ்துதா அதுவாகவே எழுந்தொழி இருந்தார். அது ஒரு பெரிய நம்ம 100 வயசு சுவாமி இருந்தார்னா இன்னும் நமக்கு பெரிய பாக்கியம். பெருமாள் பார்த்தார், இனிமேலாம் நீங்கள் தாழ மாட்டார் போதும் உங்களுக்கு அப்படின்னு தான் 100 அங்கே நான் கொண்டாடிக்கணும்னு அவன் அங்கே எடுத்துன்னு போட்டான். 100 நான் தாண்டா கொண்டாடிப்பேன், நீங்களாம் என்ன கொண்டாடுறது, சதமானம் அங்கே தான் நடக்கணும் அப்படின்னு பெருமாள் அங்கே சதமானத்தை அங்கே நடத்திட்டு இருப்பார். அவர் நம்முடைய சொரூபத்துக்கு சேர நாம் நடத்த வேண்டும் நம்முடைய கடமை.
அதுக்கு சேர இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு பெரியதான வாய்ப்பளித்த நம்முடைய ஜி சுவாமியுடைய திருடி தாவல்களுக்கும் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சுவாமிகள், மற்ற இருக்கக்கூடிய இந்த உற்சவத்தை நடத்துகின்றதான சுவாமிகள், குறிப்பாக இதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்து பண்ணக்கூடிய நம்முடைய அப்பன் சுவாமியினுடைய அற்புதமான அந்த சுவாமியினுடைய நிர்வாகத்துடைய திறமை, அப்படிப்பட்ட வைபவத்திலான உற்சவம் நடக்கிறது. அத்தனை பேருக்கு அதை விதத்தை தெரிவித்து அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவேஜனா காந்திபத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம் பாதுகே எதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாது சிரசா தாரயாமியகம் ஸ்ரீமதே ரமஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் பெருமானாச்சியை தொழிலே சொல்லணும், ஆச்சாரியன் துடிகளே சொல்லணும்.